Advices. Welcome to all professional advices and also welcome to the module 3. நம்மளோட 3 months online mentorship training programல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இருக்கோம். இந்த ஆன்லைன் mentorship training program 6 மாடியூலை கொண்டது. ஒவ்வொரு மாசத்துக்கும் ரெண்டு கண்டென்ட்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட February மந்தோட மாடியூல் which is nothing but நம்மளோட 3வது மாடியூலை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். followed by 4th அதே மாதிரி மார்ச்ல 2 மாடியூலை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு கோல் செட்டிங் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்ரி டைம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் ப்ரமோட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு மாசத்துல ஒரு சேல்ஸ் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒரு ப்ராடக்ட் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். இன்னைக்கு நம்மளோட February மந்தோட இன்னைக்கு சேல்ஸ் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு சேல்ஸ் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல என்னென்ன விதமான டெக்னிக்ஸ் நம்ம பார்க்க போறோம், என்னென்ன விதமான ஃபார்முலாஸ் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டீடைல்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும், விச் இஸ் நத்திங் பட் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ரொஃபஷன்ல ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் த ஆர்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங். நீங்க ஆஸ் அ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் நிறைய கஸ்டமர்ஸை நீங்க போய் அப்ரோச் பண்ணி நிறைய கஸ்டமருக்கான ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொடுக்குறீங்க. அவர் ஃபியூச்சரோடைய ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்டுக்கான இன்னைக்கு ஒரு ப்ராடக்டை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு நபராக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இருக்கீங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க அதை ஆர்ட்டா ஒரு நாலேஜபிளா நீங்க அதை பண்ணல அப்படின்னா இன்னைக்கு அஃப்கோர்ஸ் கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயமே தெரியவே தெரியாது. இன்னைக்கு நிறைய ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டை நான் வந்து பார்க்க போகும்போது நிறைய ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்ஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கஸ்டமரை போய் பார்த்து அவரோட ஏஜ் இல்லை ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை இமீடியட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா பிச் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பிச்சிங் இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய அட்வைசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களால பிசினஸ் பண்ண முடியாது. 2025 இட்ஸ் கோயிங் டு பி அன் காம்படிட்டிவ் பிசினஸ் இயர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 முக்கியமான ஒரு புது கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான சுச்சுவேஷன் என்ன இருக்கு அப்படின்னா ஜாஸ்தியா இருக்கு. வை? பிகாஸ் இன்னைக்கு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டுமே வச்சு இந்தியாவோட எல்லா பாப்புலேஷனுக்கும் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கொடுக்க முடியாது. அப்போ புதுசா ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள வர போறாங்க. ஸோ லாஸ்ட் 2023 ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு புது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு 2023 என்ன பண்ணாங்க அப்படின்னா லைசன்ஸ் கொடுத்தாங்க. வை? பிகாஸ் இந்த கோவிட்ல இன்னைக்கு இன்சூரன்ஸோட இன்னைக்கு வந்து நிறைய சேல்ஸ் வந்து ஜாஸ்தியானதுனால ஸ்கோப் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றதுனால 2023ல நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா க்ளோஸ் டு லைசன்ஸ் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு. பட் அந்த பேசிஸ்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா மை டிஃபரன்ஸ் லெட் வி அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. இன்னைக்கு நிறைய புது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் 2025 2026ல வரப்போகுது. ஏன்? அந்த கம்பெனிஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு இன்சூரன்ஸ் பாலிசி செல் பண்ணக்கூடிய ஸ்கோப் இருக்கு. பட் நீங்க ஆஸ் அ ப்ரொஃபஷனல் அட்வைசரா ஒரு கஸ்டமரோட ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி ஒரு ப்ராடக்டை நீங்க கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராடக்டை கொடுக்கலன்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நீங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க ஆஸ் அ இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட் உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா லாங் டேர்ம்ல இந்த இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்ண முடியாது. ஸோ டாஸ்க் இன்சூரன்ஸ் ட்ரைனிங் அகாடமி நான் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுக்க போறோம் அப்படின்னா we are going to give lot of sales oriented training programs. அந்த சேல்ஸ் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இது ஒரு 2வது முக்கியமான ஒரு சேல்ஸ் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல பேசிக்கா நம்ம அப்ரோச்சிங் அண்ட் ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் டீடைல்டா. அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த செஷனோட எண்ட்ல நீங்க வந்து முடிக்கும் பொழுது
உங்களால ஒரு சில விஷயங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்ன? ஃபினான்ஷியல் பிளானிங் மாஸ்டரி அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் மாஸ்டரி அப்படின்ற ஒரு விஷயத்த உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க நடைமுறைப்படுத்தலாம். நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க பண்ணலாம். ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க டீடைல்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றதுக்கு ஒரு கஸ்டமர் உங்களுக்கு டைம் கொடுக்கறது கிடையாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸை புரிய வைக்கிற மாதிரி ஈஸியா ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் நம்ம எப்படி கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ குவிக் ஃபினான்ஷியல் பிளானிங் மாஸ்டரியை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் கிளைண்ட் சென்ட்ரிக் திங்கிங். ஸோ இன்னைக்கு கிளைண்ட் என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்டை இன்னைக்கு மார்க்கெட்ல எதிர்பார்க்கிறாரோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை இன்னைக்கு நீங்க செல் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கீங்க. வாட் எவர் த ப்ராடக்ட் இட் இஸ். இன்னைக்கு எல்ஐசியில என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் செக்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா அவைலபிளா இருக்கு. பட் கஸ்டமர் இன்னைக்கு நீட் ஆஃப் தி அவரா என்ன யோசிக்கிறாரோ அந்த ப்ராடக்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ அப்போ கஸ்டமர் சென்ட்ரிக்கா நம்ம என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை பத்தி நம்ம யோசிக்கலாம், என்ன மாதிரியான ப்ராடக்ட்டை நம்ம விற்கலாம். ஸோ கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங் பண்றது, ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது, என்ன மாதிரியான அப்ரோச் பண்ணோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தியும் நம்ம இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இந்த பர்டிகுலர் மாடியூல்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இட்ஸ் கோயிங் டு பி நெக்ஸ்ட் 1 hour 45 minutes. நம்ம இந்த விஷயங்களை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். மூணாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் பில்ட் யோர் பர்சனல் பிராண்ட். இன்னைக்கு காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஜாஸ்தியானதுனால உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கு. அந்த தனித்தன்மை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வாங்க மாட்டாரு. ஸோ நீங்க தனித்துவமாக என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். ஸோ டிஃப்ரெண்டாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். ஸோ உங்ககிட்ட வாங்குறதுக்கு கஸ்டமர் என்ன பண்ணணும் அப்படின்னா விருப்பமாக இருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு பில்ட் யுவர் ஓன் பர்சனல் பிராண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். Next, which is nothing but mindfulness in sales. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் இஸ் அ சூப்பர் டாபிக். ஸோ நிறைய ட்ரைனர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கை வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சேல்ஸில் தொட மாட்டாங்க. பட் இன்னைக்கு இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம வித்தின் 2 hours நம்ம ஒரு ஷார்ட் டாப்பிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த செஷனோட கம்ப்ளீஷனில் இந்தந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா லேர்ன் பண்ண முடியும். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் கிளைண்ட் பேஸ்ட் திங்கிங். இந்த கிளைண்ட் பேஸ்ட் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி டீடைல்டா நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஏன் இன்னைக்கு ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இன்னைக்கு சென்னை மாதிரியான மார்க்கெட்ல இருக்காங்க, மதுரையில இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. நிறைய பேர் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரால் ஒரு பேங்க்ல வாங்க முடியும், ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ்ல வாங்க முடியும், இல்லாட்டி வந்து எல்ஐசியில வாங்க முடியும். எல்ஐசிலையும் நிறைய அட்வைசர்ஸ் இருக்காங்க. பட் அப்படியும் மீறி ஏன் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கணும், இதற்கான தேவை அவருக்கு என்ன? இந்த எல்ஐசி பாலிசிஸ் இன்னைக்கு நிறைய பேர் செல் பண்றாங்க. ஈவன் ஃபியூ பாலிசிஸ் எல்ஐசி ஆன்லைன்லேயே என்ன பண்றாங்க அப்படின்னா செல் பண்றாங்க. கார்பரேட் இன்சூரன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்ஐசி பாலிசிஸை செல் பண்றாங்க. பட் ஏன் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வாங்கணும்? இதுக்கான ஆன்சர்ஸை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ்லி டு வென் நீங்க சாட் பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஐ வில் கிவ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க அன்மியூட் பண்ணி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை நீங்க சொல்லலாம். ஏன் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட தான் நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கணும்? வெல் அண்ட் குட். ஸோ சுரேஷ்குமார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, ப்ராப்பர் நாலேஜ் அவருக்கு இருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி கிளியரான நீடை வந்து கஸ்டமருக்கு அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதனால கஸ்டமர்ஸ் இவங்க கிட்ட வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விருப்பப்படுவாங்க. கல்பனா மேடம் நீட் பேஸ் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கஸ்டமருக்கு பண்றாங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பாலாஜி சார் அஃப்கோர்ஸ் ட்ரஸ்ட். ஸோ உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்க எந்த ப்ராடக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் மக்கள் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விரும்புவாங்க. விச் இஸ் நத்திங் பட் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ மீதி பேர் நீங்க உங்களோட ரைஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஐ வில் ஆஸ்க் யூ டு அன்மியூட். ஸோ உங்களுக்கு அன்மியூட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன். நீங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் சொல்லலாம். ஜஸ்ட் வி வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் 30 seconds. ஸோ கரெக்டா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்க. ஸோ ஏன் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட தான் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கணும்? இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு.
கஸ்டமருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறதுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஏன் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கணும்? சர்வீசிங், ரேவதி மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்வீசிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ போஸ்ட் சேல் சர்வீசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் பாண்டிங் இருக்க போது கஸ்டமர் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண போறாரு. அதற்காக ஒரு கஸ்டமர் வாங்குவாங்க. ஆஃப்டர் சேல் சர்வீசஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சர்வீசஸ் கொடுக்க போறாங்க. ஸோ கல்பனா மேடம் சொல்றாங்க. ஸோ சிவலிங்கம் சார் க்ளோஸ்லி டுவென் சர்வீஸ் பேஸ்ட், நல்லா நீங்க சர்வீஸ் கொடுக்கறதுக்காக அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா உங்ககிட்ட இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வாங்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. வெல் அண்ட் குட், சூப்பர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட். நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா சாட்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க. இட் இஸ் வெரி வெரி குட், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா விதமான கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க ஆன்சர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நார்மலி நல்ல சர்வீசஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மட்டுமே இன்னைக்கு ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ப்ராப்பரான ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வந்து ப்ரமோட் பண்ணீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு அவங்க ஒரு கஸ்டமர் உங்கள்ட்ட இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கணுன்றது கிடையாது. இன்னைக்கு நீங்க முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு திங்க் த கஸ்டமர் ரெக்வயர்மெண்ட். ஒரு கஸ்டமருடைய ரெக்வயர்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணுங்க, கிளைண்ட் சென்ட்ரிக் திங்கிங் அண்ட் அப்ரோச் அப்படின்ற ரெண்டு விஷயமும் இருக்கு. ஒன்னு கிளைண்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க திங்க் பண்ணணும். அந்த திங்க் பண்றது மட்டும் இல்லாம அதற்கு தகுந்த மாதிரியான அப்ரோச்ல நீங்க இன்வால்வ் பண்ணும் போது மட்டும்தான் ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் பில்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் டெவலப் ஆகும். ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் கிரியேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா அங்க நடக்கும். ஸோ நீங்க ரைட் அப்ரோச் நீங்க பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் கரெக்டான ஒரு ப்ராடக்டா நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது மட்டும்தான் இன்னைக்கு ஒரு கஸ்டமர் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாரு உங்ககிட்ட என்ன பண்ணுவாரு அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு வாங்குறதுக்கு. ஸோ என்ன டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த அப்ரோச்சஸ்லயே ரெண்டு விதமான அப்ரோச்சஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ அப்ரோச்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா காலங்காலமா நிறைய இன்சூரன்ஸ் அட்வைசஸ் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ரோச். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் அப்ரோச் மெத்தட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் மெத்தட் அப்படின்றது என்னன்னா ஸோ ஒவ்வொரு விதமான செக்மெண்டேஷன்லையும் உங்களுடைய அப்ரோச்சை 10%, 20%, 30% அண்ட் 40% ஆஃப் டைம் லெவல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10% ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, 20% ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, 30% ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, 40%க்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அப்ரோச்ல ட்ரெடிஷனல் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் 10% ஆஃப் டைம் ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இன்னைக்கு 10% ஆஃப் டைம் உங்களோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ 10% ஆஃப் உங்களோட டைம் என்னங்க சேல்ஸ்ல. ஸோ இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் அப்ரோச்க்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா யூஸ் பண்றீங்க. உங்களோட 20% உங்களுடைய டைமை நீங்க எதற்காக நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீட் பேஸ் செல்லிங்காக யூஸ் பண்றீங்க. 20% நீட் பேஸ் செல்லிங்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா யூஸ் பண்றீங்க. 30% ஒரு நார்மல் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் என்ன பண்றாருங்க, ப்ராடக்ட் பிரசன்டேஷனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைம் லைனை அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷனை எடுக்கிறதுக்கு க்ளோசிங் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன தேவைப்படுதுங்க, 40% டைம் ஏற்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு க்ளோஸ்லி டு ஒரு ப்ராடக்ட்டை நீங்க கஸ்டமர் கிட்ட பிரசன்டேஷன் கொடுத்ததுல இருந்து அந்த க்ளோசிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் இன்னைக்கு அதிகபட்சமான ஒரு நேரத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம செலவழிக்கிறோம் ஒரு சேல்ஸ் கால்ல. am I right or wrong my dear friends? ஸோ அதிகபட்சமான நேரத்தை நம்ம க்ளோசிங்ல நம்ம செலவழிக்கிறோமா இல்லையா? ஸோ இதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா chat பாக்ஸ்ல சொல்லுங்க. இஃப் ஐ am right, kindly type yes in the chat box please. கைண்ட்லி டைப் எஸ் இன் தி சேட் பாக்ஸ். விர்ச்சுவல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால இந்த நிறைய இந்த ஆக்டிவிட்டீஸ் இந்த மெசேஜஸ் நீங்க போட்டுட்டே இருக்கும்போது எனக்கும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கும். ஸோ த லைவ்லி இன்ட்ராக்டிவ் செஷனாக இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டு போகலாம். ஃபண்டாஸ்டிக். ஸோ எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பண்றீங்க. ஸோ இட் இஸ் வெரி குட். பட் இது ட்ரெடிஷ்னல் அப்ரோச். இந்த அப்ரோச்சை நிறைய அட்வைசஸ் இன்னைக்கு யூஸ் பண்றதுனால மட்டுமே அவங்களுக்கு க்ளோசிங்க்கு என்ன இருக்கு அப்படின்னா நிறைய டைம் என்ன பண்ணுது அப்படின்னா எடுத்துக்குது. பட் நீங்க உங்களுடைய அப்ரோச்சை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் அப்ரோச் பிரமிடை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே உல்டாவா சேஞ்ச் பண்ணணும். ஸோ அட்வான்ஸ் லெவல் ஆஃப் அப்ரோச்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் அ ப்ரொஃபஷனல் வே ஆஃப் அப்ரோச்சிங் அப்படின்றது என்னன்னா இந்த அப்ரோச்சிங் ட்ரையாங்கிளை அப்படியே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி போடணும்.
ஸோ 40% ஆஃப் டைமை நீங்க எதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் ஆன் யோர் ரிலேஷன்ஷிப் பில்டிங். இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஸோ ரிலேஷன்ஷிப் எப்போ பில்ட் ஆகும்? ஏதாவது ஒரு விஷயத்த கஸ்டமர் கிட்ட நீங்க ஷேர் பண்ணும்போது நீங்க என்ன ஆகும் அப்படின்னா பில்ட் ஆகும். ஸோ அதுக்காக நிறைய ட்ரைனர்ஸ் அண்ட் நிறைய அட்வைசஸ் என்ன உங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அட்வைசஸ். கஸ்டமர் கிட்ட போகும்போது ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க கொடுங்க. எப்பயுமே இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும் கேட்கக்கூடாது. கஸ்டமர் கிட்ட போகும்போது ஏதாவது ஒரு விஷயங்கள் கொடுங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஏதாவது ஒரு விஷயங்கள் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பென் கொடுக்கலாம், உங்களோட கம்பெனியோட நேம், அதே மாதிரி உங்களோட நேம், கான்டாக்ட் நம்பர் போட்டு நீங்க கொடுக்கலாம். ஒரு பிசினஸ் பிளானர் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா அவைலபிளா இருக்கு. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஒரு ப்ராடக்டா நீங்க கொண்டு போய் கஸ்டமர் கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கிஃப்டா கொடுத்து நீங்க அப்ரோச் பண்ணணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வை? பிகாஸ் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை கிட்ட நீங்க அந்த ஒரு கிஃப்ட் கொடுத்து பாருங்க, அந்த குழந்தை உங்களை ஞாபகம் வச்சுக்கும். அந்த குழந்தை உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த மென்டாலிட்டி இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது, எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் இருக்கு. ஸோ கஸ்டமர் கிட்ட நீங்க நீங்க அப்ரோச் பண்ணும்போது சின்னதாகவோ பெருசாகவோ கொடுக்க ஒவ்வொரு கிஃப்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு ரிமெம்பரன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம நார்மலி ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு மட்டும் இந்த 40% நம்மளோட டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் க்ளோஸ்லி டு அன் ரிலேஷன்ஷிப் பில்டிங்கே இந்த 40% நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். அப்ப 30% எதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீட் கிரியேஷனுக்கு 30% ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் ஆனா இன்னைக்கு கஸ்டமர்ஸ் இன்னைக்கு அதிகபட்சமான டைம் இந்த ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ்க்கு நம்மளுக்கு என்ன பண்றது இல்லை அப்படின்னா கொடுக்கறது கிடையாது. பட் நம்மளும் டீடைல் ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல பார்த்துருப்போம். ஸோ மாடரேட் ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். பட் ஆனா இன்னைக்கு குயிக் ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். குயிக் ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னங்க? நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல கஸ்டமரோட நீட் என்னன்றதை அவரே நம்ம சொல்ல வைக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணலாங்க? வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள கஸ்டமருக்கு அவரே என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டமரை நீங்க சொல்ல வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கத்துக்கலாம். ஸோ அதற்கு நீங்க 30% ஆஃப் டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ரெண்டாவது பிளான் பிரசன்டேஷனுக்கு ஒரு 20% ஆஃப் டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, க்ளோசிங்க்கு 10% ஆஃப் டைம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா எடுக்கும். பட் இங்க ரிலேஷன்ஷிப் பில்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே நிறைய வந்து அட்வைசர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால இன்னைக்கு க்ளோசிங் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப டைம் டியூரேஷன் என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளைண்ட்டை இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகும்போது நம்பர் 1 அதுல இந்த அப்ரோச்சஸையே 4 அட்வான்ஸ் லெவல் ஆஃப் அப்ரோச், சாரி 3 அட்வான்ஸ் லெவல் ஆஃப் அப்ரோச்சா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொடுக்க போறோம். ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இட். 3 அட்வான்ஸ் லெவல் ஆஃப் அப்ரோச். Let me change it. Correct. 1 second. Yeah. ஸோ அட்வான்ஸ் லெவல் ஆஃப் அப்ரோச்சிங் டெக்னிக்ஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இங்கே பார்க்க போறோம். ஸோ அட்வான்ஸ் லெவல் ஆஃப் அப்ரோச்சிங் டெக்னிக்ஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ என்னென்ன விதமான அட்வான்ஸ் டெக்னிக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்கிறேன். ஸோ அட்வான்ஸ் வே டு அப்ரோச் யுவர் கிளைண்ட். ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னா நீங்க கஸ்டமர் கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க போகும்போது நீங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ப்ராடக்ட் பேஸ் பண்ணி நீங்க வந்து அப்ரோச்சிங்காக இருந்தது அப்படின்னா நீங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் க்ளோஸ்லி டு வென் நீங்க ஒரு கனெக்டர் டிடெக்டரா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிஹேவ் பண்ணணும் ஒரு கஸ்டமர் கிட்ட. எப்படி பிஹேவ் பண்ணுங்க? யூ ஹேவ் டு பிஹேவ் லைக் அ கனெக்டர் டிடெக்டர். ஒரு அப்ரோச்சிங் உங்களோட ஃபர்ஸ்ட் அப்ரோச்சிங் எப்படி இருக்கணுங்க? யூ ஹேவ் டு அப்ரோச் லைக் அ கனெக்டர் டிடெக்டர். ஸோ கனெக்டர் டிடெக்டர் எல்லாருமே சிடி அப்படின்றத டைப் பண்ணுங்க பார்ப்போம். சிடி ஃபார் கனெக்டர் டிடெக்டர். சிடி ஃபார் கனெக்டர் டிடெக்டர். சிடி அப்படின்றது என்னங்க? கனெக்டர் டிடெக்டர். கனெக்டர் டிடெக்டர் அப்படின்றத நம்ம என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி எல்லாருமே சிடி அப்படின்றத டைப் பண்ணுங்க. சிடி அப்படின்றது என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கனெக்டர் டிடெக்டர். பட் எல்லாருமே நீங்க மெட்டல் டிடெக்டர் பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டல் டிடெக்டர்ஸ் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒரு மால்ல போனீங்க அப்படின்னா கார்ல வந்து மெட்டல் டிடெக்ட் செக் பண்ணுவாங்க. பூட்ல ஒரு மெட்டல் டிடெக்ட் செக் பண்ணுவாங்க. நீங்க மெட்ரோ ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல ஏறுனீங்க அப்படின்னா உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மெட்ரோ பேசேஜ் ஒரு மெட்டல் டிடெக்டர் பேசேஜ்ல நடக்க வைப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டலை டிடெக்ட் பண்ணும். அது மெட்டல் என்ன என்ன எதுக்காக இந்த மெட்டல் டிடெக்ட் பண்ணுது? எந்த ஒரு விதமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸையும் நீங்க மெட்டல் இல்லாம மெர்க்குரி இல்லாம உங்களால பண்ண முடியாது. ஸோ க்ளோஸ்லி ட்வின் இந்த பர்டிகுலர் மெட்டல் டிடெக்டர் என்ன பண்ணும், அந்த மெட்டலை என்ன பண்ணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அப்போ ஃபர்தரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவா அப்படின்ற ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் பப்ளிக் பிளேஸை வந்து செக்யூர் பண்றதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா we have to behave like a connector detector. கனெக்டர் டிடெக்டரா நம்ம பிஹேவ் பண்ணணும். கனெக்டர் அப்படின்றது என்ன? உங்களோட டிவியையும் உங்களோட செட் ஆஃப் பாக்ஸையும் ஒரு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணும். உங்களோட லேப்டாப்பையும் உங்களோட சிபிஐயும் ஒரு மானிட்டரையும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இது வந்து கனெக்ட் பண்ணும். கனெக்டிங் அப்படின்றது என்ன? ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை என்ன பண்றது அப்படின்னா லிங்கிங் பண்றது. ஸோ அப்போ நீங்க என்ன மாதிரியான வந்து டிடெக்டரா இருக்கணும்? கனெக்டர் டிடெக்டரா இருக்கணும். நீங்க டிடெக்டராகவும் இருக்கணும், கனெக்டராகவும் இருக்கணும். என்ன மாதிரியான டிடெக்டரா இருக்கணும்? கஸ்டமரோடைய நீடு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான டிடெக்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமருடைய இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான டிடெக்டரா இருக்கும். ஸோ அந்த டிடெக்ட் பண்ண அந்த நீடை பேஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஜீவன் உமங்க கரெக்ட் பண்ணணும். உங்களோட ஜீவன் லக்ஷியாவை கரெக்ட் பண்ணணும். கான்ஸ்டிடியூவன்ட் ஜீவன் உமங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாப கனெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமரோட நீடுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இன்னைக்கு என்ன என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க யோசிச்சு வாங்கக்கூடிய முக்கியமான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஹை ரிட்டர்ன் ப்ராடக்ட். ரைட் ஆர் ராங்? இன்னைக்கு இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கூட நீங்க நிறைய கஸ்டமர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு கஸ்டமர் என்ன பண்றாருங்க க்ளோஸ்லி டு வென் இன்னைக்கு அதிகபட்சமான கஸ்டமர் ரொம்ப முக்கியமா கான்சியஸா உங்கள்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் தரும். ஆமா ரைட் ஆர் ராங்? இந்த ப்ராடக்ட் எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கேட்குறாங்க. சார் எவ்வளவு நான் ப்ரீமியம் பே பண்றேன், எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு க்ளோஸ்லி டு வென் எனக்கு நீங்க ஒரு மெச்சூரிட்டியா தர போறீங்க. ஸோ எவ்வளவு வந்து எனக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா அவைலபிளா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறாங்க. யோர் கிளைண்ட்ஸ் ஆர் லுக்கிங் ஃபார் அன் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராடக்ட்ஸ், ஹையர் ஐஆர்ஆர் ப்ராடக்ட்ஸ். ஹையர் ஐஆர்ஆர் அப்படின்றதுனா என்னங்க? இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில வரக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸை நம்ம ஐஆர்ஆர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை நம்ம விற்பனை பண்ணும் பொழுது அதை நம்ம எப்படி பண்ணணும்? ஸோ ஹையர் ஐஆர்ஆர் ப்ராடக்டை இன்னைக்கு கஸ்டமர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா அந்த ஹையர் ஐஆர்ஆர் ப்ராடக்டை தான் இன்னைக்கு நம்ம கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னங்க? லெட்விசே அவங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜீவன் உமங்கையோ, ஜீவன் லாபையோ, ஜீவன் லக்ஷியாவையோ, ஜீவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் சோ ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா க்ளோஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரமோட் பண்றாங்க. ஆனா நிறைய ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் என்கிட்ட வந்து கேட்கறது என்ன அப்படின்னா எல்ஐசி ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் சார் ஜீவன் லாப கம்பேர் பண்ணும்போது கஸ்டமர் மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டரான ரிட்டர்ன்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. ஜீவன் உமங்க கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஜீவன் லக்ஷியாவை கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கிள். பட் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் தான் நம்மளால பேச முடியுது. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய கஸ்டமருக்கு நம்மளால ஜஸ்டிபிகேஷன்ஸ் கொடுக்க முடியல. ஆம் ரைட் ஆர் ராங் மை டியர் ஃப்ரெண்ட்? ஆனா இன்னைக்கு நிறைய அட்வைசஸ் இன்னைக்கு மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மறக்கல அப்படின்னாலும் அதை நினைவுபடுத்துக்க ஆசைப்படாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கிட்டயும் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம செல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா யோசிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு எல்ஐசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு விச் இஸ் நத்திங் பட் யூனிட் லிங்க் ப்ராடக்ட், யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான்ஸ். பட் நம்ம டெஃபினட்டா நம்ம மியூச்சுவல் ஃபண்டையும் நம்மளுடைய ஜீவன் உமங்கையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கம்பேர் பண்ண முடியாது. தட் இஸ் நாட் அ லாஜிக். அது ஒரு லாஜிக் கிடையாது. ஜீவன் லாபையும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே கம்பேர் பண்ண முடியாது. அது லாஜிக் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்சூரன்ஸ் கிடையாது. நம்மளோட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கிடையாது. பட் யூலிப் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஹையர் ரிட்டர்ன்ஸையும் ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கும், ஒரு டாக்ஸ் சேவிங்ஸையும் கஸ்டமர் கொடுக்கும், ஒரு லாங் டேர்ம் க்ரோத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். கஸ்டமருக்கு அந்த ரிட்டர்ன்ஸையும் என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமா நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் என்ன இருக்கு அப்படின்னா ஜாஸ்தியா இருக்கு.
ஆனா இந்த ப்ராடக்ட்டை அதிகமா செல் பண்ணாததுக்கு 2 முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்பர் 1 கமிஷன் கம்மி. நம்பர் 1 என்னங்க? கமிஷன் கம்மி. டோட்டல் எவ்வளவு பிரீமியம் பே பண்றீங்களோ அபார்ட் ஃப்ரம் தி ஜிஎஸ்டி 7.5% தான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கமிஷன் அமௌண்ட்டா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கிடைக்கும். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட நான் வந்து அப்ரோச் பண்ணி இந்த யூலிப் ப்ராடக்ட்டை பத்தி நம்ம பேசும்போது, சார் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு வென், சார் இந்த ப்ராடக்ட்டை நான் செல் பண்ணி எப்படி சார் என்னோட எம்டிஆர்டியை நான் வந்து என்ன பண்றது அப்படின்னா கம்ப்ளீட் பண்றது. ஸோ 35% ஆஃப் கமிஷன்ஸ் நான் வாங்கியே நம்மளால எம்டிஆர்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் ஆனால் 7.5% ஆஃப் கமிஷன்ஸ் வாங்கி நம்ம எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எம்டிஆர்டி குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியான்றது கமிஷன் மட்டும் கிடையாது. உங்களுக்கு பிரீமியம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸும் என்ன இருக்கு அப்படின்னா அவைலபிளா இருக்கு. நீங்க குவாலிஃபைடு ஒரு 40 லட்சம் ரூபாய், ஒரு 43 லட்சம் ரூபாய் பிரீமியம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் அண்ட் க்ளோஸ்லி டு அன் எம்டிஆர்டி. பட் இந்த யூலிப் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஹையர் பிரீமியம் ப்ராடக்ட். ஒரு கஸ்டமர் கிட்ட ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ணி மாசம் 10,000 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி பிரீமியம் வாங்கலாம். ஆல்மோஸ்ட் 1,20,000 ரூபாய்க்கு மினிமம் டு மினிமம் ஒரு ஆனுவல் பிரீமியம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கலாம். ஸோ 2 லேக் ருபீஸ் ஆஃப் ப்ரீமியம் வாங்கலாம், 4 லேக் 2.5 லேக்ஸ் ஆஃப் ப்ரீமியம் வாங்கலாம். ஸோ 2.5 லேக்ஸ் ஆஃப் ப்ரீமியம் வரைக்கும் கஸ்டமருக்கு இதுல டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் என்ன இருக்கு அப்படின்னா அவைலபிளா இருக்கு. ஸோ அப்போ 2,00,000 நீங்க பிரீமியம் வாங்குனீங்க அப்படின்னா கூட 20 பாலிசியில மேக்சிமமா உங்களால எம்டிஆர்டி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ 17-18 பாலிசிஸ்ல உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எம்டிஆர்டி உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எம்டிஆர்டி அப்படின்ற ஒரு விஷயம் கமிஷன் பேஸ்ட் டார்கெட் மட்டும் கிடையாது. இட் இஸ் அ பிரீமியம் பேசிஸ் டார்கெட். ஸோ யூலிப் பாலிசிஸை நீங்க கஸ்டமர்கிட்ட நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி ஹையர் பிரீமியம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வாங்க முடியும். ஸோ ஏன் இதை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது இன்னைக்கு மார்க்கெட்ல? இன்னைக்கு கஸ்டமர் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராடக்ட்டை தான் விரும்புறாங்க அப்படின்னா நம்ம ஏன் இந்த ப்ராடக்ட்டை நம்ம செல் பண்ணக்கூடாது? நம்பர் 1 கஸ்டமர் அட்வைசருக்கான வந்து ஒரு பேனிக் என்ன அப்படின்னா லோ கமிஷன் ரேட்ஸ் நம்பர் 1. ரெண்டாவதுக்கான பேனிக் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் சார் மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட் அப்படின்றத நான் கொண்டு போயிட்டேன் அப்படின்னாலே மார்க்கெட்ல ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ வரும் எப்படி வரும்ன்றது தெரியாது. ஆனா அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல நிறைய அட்வைசஸ் இன்னைக்கு எல்ஐசிலேயே 2007லேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. 2008ல நிறைய பாதிப்பு உள்ளாயிருக்காங்க. 2010 வரைக்கும் அவங்களால சூப்பர் டூப்பரா பிசினஸ் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் திஸ் ரிசர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்களை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட் ஆரம்பிச்ச காலங்கள்ல இருந்து இன்னைக்கு நம்ம கிராஷ் அப்படின்றத நம்ம பேசணும் அப்படின்னா க்ளோஸ்லி டு 5 முக்கியமான கிராஷ் தான் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தான் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கிராஷ் அப்படின்றது எத்தனை வாட்டி நடந்திருக்குங்க? க்ளோஸ்லி டு 5 தடவை தான் என்ன இருக்கு அப்படின்னா நடந்திருக்கு. நம்பர் 1 ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம். அந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்ல க்ளோஸ்லி டு அப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் 15 to 18% என்ன ஆச்சு அப்படின்னா ரிவைஸ் ஆச்சு. 15 to 18% வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரிவைஸ் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னா ரிவிஷனா வந்து அந்த டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்த்தாங்க. அதுக்கு அடுத்தது 2000ல வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு .com பபிள் பஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அந்த யூஎஸ் மார்க்கெட்னால ஏஷியாவோட என்டையர் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா க்ளோஸ்லி டு கிராஷ் ஆச்சு, விச் இஸ் நத்திங் பட் டெக்னாலஜிக்கல் கிராஷ். அது ஒரு டெக்னாலஜிக்கல் கிராஷ். இந்த கிராஷ்ல எவ்வளவு வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா க்ளோஸ்லி டு 12% வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா க்ளோஸ்லி டு டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்தக்கூடிய ஒரு பெரிய ரிசர்ஷன் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் 2008ல வந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். யூஎஸ்ல நடந்தக்கூடிய பேங்க்ரப்ட்னால இன்னைக்கு டோட்டலா வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாமே என்னாச்சு அப்படின்னா வீழ்ச்சியை சந்திச்சிச்சு. யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னா கீழே விழுந்தது. அந்த யூரோப்பியன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி டோட்டலா என்டையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மார்க்கெட்டும் என்னாச்சு அப்படின்னா டவுன் ஆச்சு. ஸோ இது வரைக்குமே இன்னைக்கு ஹையஸ்ட் கிரைசிஸ்ல கிராஷ்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்ல 2008 கிராஷா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாக்குறோம். அதுக்கப்புறம் வி காட் அண்ட் கிராஷ் இன் 2015. 2020லயும் ஒரு பெரிய கிராஷ் என்ன இருந்தது அப்படின்னா ஏற்பட்டுச்சு. பேண்டமிக் 2019னால ஆல் ஓவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆச்சு. லைக் யூரோப்பியன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்ஃப் மார்க்கெட் எல்லாமே என்னாச்சு அப்படின்னா டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு.
நல்லா நீங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிரைசிஸ பார்த்து நம்ம எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பயப்படுறோம். அதனால இந்த யூலிப் ப்ராடக்ட்ஸ்குள்ள திருப்பி போறதுக்கு நெறைய ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பயப்படுறாங்க. ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சிம்பிள். இந்த நடந்த 2 ஃபினான்ஷியல் கிராஷ்லயும் எவ்வளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழ போச்சு அப்படின்றத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் இண்டெக்ஸ் கிராஃப் பிக்சர். இண்டெக்ஸ் கிராஃப் பிக்சர் க்ளோஸ்லி டு 1985ல இருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இண்டெக்ஸ் எப்படி வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா க்ரோ ஆயிட்டு இருக்கு. 2000க்கு அப்புறம் வந்து எப்படி மார்க்கெட் வந்து என்னாச்சு அப்படின்னா க்ரோ ஆச்சு. ஆனா கீழே இங்க சின்னதா ஒரு வீக் ஒன்று பார்க்க முடியுது. அந்த வீக் என்ன அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராஃப் டவுன் வந்திருக்கு இல்லையா? இது வந்து 2008ல நடந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24% என்ன ஆச்சு அப்படின்னா கீழே விழுந்தது. அங்கிருந்து திருப்பி என்னாச்சு அப்படின்னா ரைஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த ஒரு பெரிய கிரைசிஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேண்டமிக்ல நம்ம பார்த்தோம். வித்தின் க்ளோஸ் டு 3 monthsல 3 மாசத்துல ஃபர்ஸ்ட் வந்து லாக்டவுன்லயே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 15% ஆஃப் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்தது. அடுத்த ஒரு 6 to 7 monthsல ஆல்மோஸ்ட் 22% ஆஃப் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்தது. இது ரெண்டு தான் பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கிறதுல இங்க உங்களால ஸ்கிரீன்ல பார்க்க முடியும் பாருங்க. பட் ஈவன் தோ இந்த கிரைசிஸ் வந்ததுக்கு அப்புறமும் கூட இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்குங்க க்ளோஸ் டு 23-24,000 பாயிண்ட்ஸ்ல இன்னைக்கு நிஃப்டி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 80,000 பாயிண்ட்ஸ்ல வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு பிஎஸ்சி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 48,000 பாயிண்ட்ஸ்ல வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ க்ளோஸ் டு மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழே வருதோ அதற்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா லாங் டேர்ம்ல மேல போகும். பட் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல 2007 2008ல நம்மளோட இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்த மொத ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்றதுனால இன்னைக்கு நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸுக்குமே அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால நம்ம இந்த யூலிப் ப்ராடக்ட்ஸை நம்ம நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சரண்டர் பண்ணி என்டோமெண்ட் கன்வென்ஷனல் ப்ராடக்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்தாங்க. பட் அந்த டைம்ல ஒரு கஸ்டமர் கரெக்டா திருப்பி இன்வெஸ்டடா இருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் 22 இயர்ஸ்ல 20 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 400 times ஆஃப் ரிட்டர்ன்ஸை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா க்ளோஸ் டு 400% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எடுத்திருப்பாங்க. 600% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கூட என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எடுத்திருப்பாங்க. ஸோ எவ்ரி கிரைசிஸ் கீழே போகும்போது ஸோ தேர் இஸ் அ ஸ்ட்ராங் பை பாயிண்ட். அதை பை பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதை அந்த இடத்துல நம்ம ஒரு யூலிப் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுக்கும் போது கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கொடுக்குது. ஸோ க்ளோஸ்லி டு நிறைய விதமான இன்னைக்கு மார்க்கெட் ரிசர்ச் என்ன இருக்கு அப்படின்னா நடந்திருக்கு. இன்னைக்கு எல்ஐசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வி ஹேவ் டிஃப்ரெண்ட் பிளான். க்ளோஸ்லி டு என்டோமெண்ட் பிளஸ் அப்படின்ற பிளான் 2015ல லான்ச் பண்ணாங்க. பட் இட் இஸ் நாட் டேக்கன் ஆஃப் ப்ராப்பர்லி. ஸோ 2020ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஐபி ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லான்ச் பண்ணோம். நிவேஷ் பிளஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லான்ச் பண்ணோம். வி ஹேவ் பென்ஷன் பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி. இண்டெக்ஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லான்ச் பண்ணோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா எல்ஐசி அட்வைசர்ஸ்னால அதிகபட்சமா சேல் ஆகாத ஒரு ப்ராடக்டா இருக்கு. பட் இட் இஸ் அ கிரேட் காம்படிட்டர் டு த மியூச்சுவல் ஃபண்ட். இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட் காம்படிட்டர். ஸோ இன்சூரன்ஸ் பிளஸ் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ சிம்பிள் டு த சிம்பிள் யூலிப் ப்ராடக்ட்னா என்னன்றதை இன்னையில இருந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. எப்படி ஜீவன் ஆனந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ப்ராடக்ட் ஆச்சோ, ஜீவன் உமங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ப்ராடக்ட் ஆச்சோ, ஸோ ஜீவன் லக்ஷ்யா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ப்ராடக்ட் ஆச்சோ, இந்த ப்ராடக்ட்டையும் எடுத்து கஸ்டமர் கிட்ட நீங்க செல் பண்ண ஆரம்பிக்கும் போது இது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ராடக்டா மாறும். பட் நிறைய அட்வைசர்ஸ்க்கு இப்பயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு நிழல் இருக்கலாம். சார் என்ன ட்ரைனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஸ்டிவ் யூலிப் ப்ராடக்ட்டை பத்தி பேசுறாரு. பட் இட் இஸ் a நீட் ஆஃப் தி அவர் மை டிஃபரெண்ட். நல்லா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் a நீட் ஆஃப் தி அவர். இன்னைக்கு கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டைம்ல நம்ம இருக்கோம். ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்ல எடுத்து நம்ம செல் பண்ணும்போது ஈஸியா ப்ரீமியம் பேசிஸ்ல உங்களால எம்டிஆர்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈஸியா ஆக முடியும். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். க்ளோஸ் டு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து லாங்கர் டேர்ம்ல எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் த ரிட்டர்ன்ஸ்.
ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு இவென்ட் ரிட்டர்ன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்டோமென்ட் பிளஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 4 முக்கியமான ஃபண்ட் பாண்ட் ஃபண்ட், செக்யூர்ட் ஃபண்ட், பேலன்ஸ் ஃபண்ட், growth ஃபண்ட். இது எல்லாமே ரூ. 10 என்ஏவில இருந்தது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் என்ஏவி 2024 டேட்டா நார்மலி பாண்ட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.49% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட், செக்யூர்ட் ஃபண்ட் 11%, பேலன்ஸ் ஃபண்ட் 11.81%, ஈக்விட்டி growth ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12.5% வரைக்கும் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல growth இருக்கு. So it's a CAGR percentage. So compounded annual growth rate அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். So why? Because market related product எல்லாத்தையுமே CAGRல calculate பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எதுல calculate பண்ணுவோம் அப்படின்னா IRRல calculate பண்ணுவோம். நெக்ஸ்ட் நிவேஷ் பிளஸ்ல இருக்கக்கூடிய வந்து அதே 4 ஃபண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு growth comparatively to endowment category product நிவேஷ் பிளஸோட க்ளோஸ்லி டு வென் சேல்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுனால அதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால க்ளோஸ்லி டு வென் வி மேனேஜ் டு கிவ் அன் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் தி growth ஃபண்ட். பட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரியான ஃபண்டு தான். பட் அந்த ஃபண்டில் கலெக்ட் ஆகக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு அக்குமுலேட்டட் மணி அது வந்து நிறைய இருந்ததுனால ஹையர் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஹையர் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணதுனால 18.38% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல கிடைச்சிச்சு. க்ளோஸ்லி டு வென் அதை கம்பேர் பண்ணும் போதும் நம்ம நியூ பென்ஷன் பிளஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா 16% ஆஃப் ஹையர் அமௌண்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் க்ளோஸ்லி டு வென் இண்டெக்ஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. டைரக்டா நிஃப்டி 50ல, டைரக்டா நிஃப்டி 100ல, நிஃப்டி 200ல, நிஃப்டி 300ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாப் 300 கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி 50 அப்படின்ற ஒரு கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹை பர்ஃபார்மிங் கம்பெனிஸ், அதோட ரேட்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ 60 டு நிஃப்டி 100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு வென் ஹையர் அமௌண்ட் ஆஃப் கம்பெனிஸும் அவைலபிளாக இருக்கும், அப்கமிங் ஹையர் அமௌண்ட் ஆஃப் நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் அதில் இருக்கும். ஸோ அப்போ இண்டெக்ஸ்லேயே நம்ம டைரக்டா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதுனால நிஃப்டி 50லையோ பேங்க் நிஃப்டிலையோ நிஃப்டி 100லையோ நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு வென் 31.96 ஆல்மோஸ்ட் 32%. ஃபிளெக்ஸி ஸ்மார்ட் க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் க்ரோத் என்ன இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ யூலிப்ஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கொடுக்குது. அப்போ கஸ்டமர் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. ஓகே, இன்னைக்கு ஒரு யூலிப் ப்ராடக்ட்டை இன்னைக்கு நம்ம கஸ்டமருக்கு நீங்க செல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 மாசத்துக்கு கஸ்டமர் 1,00,000 பிரீமியம் பே பண்றாரு, ஒரு வருஷத்துக்கு 12,00,000 பிரீமியம் பே பண்ணியிருப்பாரு. 5 வருஷம் 11 மாசத்துல 2030வது வருஷத்துல ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்டா 71 lakhs பண்ணியிருப்பாரு. அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்னா 29 lakhs அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துருக்கலாம். பட் க்ளோஸ்லி டு இன்னொன்னு கஸ்டமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. ஆல்மோஸ்ட் 9 years and 4 months இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா 2034ல ஆல்மோஸ்ட் 56 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. 44 lakhs ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. க்ளோஸ்லி டு அவருக்கு டோட்டலா எவ்வளவு கிடைச்சிருக்குங்க? லெட் வி சே 1 crore rupees கிடைச்சிருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா which is nothing but 1 crore மார்க் உள்ளதுதான். ஆனா 50,000 இன்வெஸ்ட் பண்ணும் போது பர் மந்த்துக்கு எவ்வளவு வருஷத்துல எவ்வளவு மாசத்துல 1 crore ரீச் ஆகுது. பட் லெட் அண்டர்ஸ்டாண்ட், இன்னைக்கு கஸ்டமருக்கு எல்லாமே இருக்கிறது லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ். லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சைல்ட் எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வெல்த் கிரியேஷன், இது எல்லாத்துக்குமே ஹையர் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் தேவைப்படுது. ஹையர் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுது. ஷார்ட் டேர்ம்ல வேணும்னாலும் நம்மளால ப்ராடக்ட்டை நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும், லாங் டேர்ம்ல வேணும்னாலும் அந்த ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பர் 6,000 ரூபாய் ஒரு மாசம் பிரீமியம் பே பண்றாங்க அப்படின்னாலும் க்ளோஸ்லி டு 72,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பிரீமியம் பே பண்ணாங்கன்னா 24-25 வருஷங்கள்ல அது என்ன ஆகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி 18 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. பட் இதோட காம்பவுண்டட் growth வந்து பாத்தீங்க அப்படின்னா 82 லட்சம் ரிட்டர்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட் அ ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் க்ளோஸ்லி டு யூலிப் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் இன்னைக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே ஒரு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பர் உங்க லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கும் நீங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த யூலிப் ப்ராடக்ட்ஸை நீங்க செல் பண்ணலாம்.
ஸோ 20 years of term, 25 years of term, minimum 10,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி. ஸோ 8,000 மந்த்லி ஆர் 5,000 3,000 மந்த்லி இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் இதை கேட்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ நம்ம எப்படி இருக்கணுங்க நம்ம? ஸோ வி வாண்டட் டு பிகம் அ கனெக்டர் டிடக்டர். அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ப்ளீஸ் டைப் இன் தி சாட் பாக்ஸ் கனெக்டர் டிடக்டர் அப்படின்றத டைப் பண்ணுங்க பார்ப்போம். கனெக்டர் டிடக்டர். So you have to type CD in the chat box, my dear friends. So connector detector அப்படின்றது என்ன? நீங்க டிடெக்ட் பண்ணணும் கஸ்டமருடைய ப்ராப்ளம் என்னன்றதை டிடெக்ட் பண்ணணும். அந்த ப்ராப்ளமுக்கு நம்மளோட எந்த ப்ராடக்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்டிவா நீங்க பிளான் பண்ணும்போது இட்ஸ் ஸோ தட் இஸ் கான்செப்ட் இஸ் கால்ட் கனெக்டர் டிடெக்டர். ஒரு கஸ்டமர்கிட்டையும் நீங்க போகும்போது உங்களோட வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டிவன் உங்களோட உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களோட வந்து கஸ்டமர் கிட்ட அப்ரோச் எப்படி இருக்கணும்னா கனெக்டர் டிடெக்டரா இருக்கணும். க்ளோஸ்டிவன் கனெக்ட் டிடெக்ட் பண்ணணும் ப்ராப்ளத்தை, அதுக்கு ப்ராடக்டோட கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்ல இருந்தீங்க அப்படின்னா ஹையர் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க கஸ்டமர்ட்ட இருந்து நீங்க கலெக்ட் பண்ண முடியும். அது உங்களுக்கு எம்டிஆர்டி சிஓடி டிஓடி பண்றதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ரைட். ஸோ நெக்ஸ்ட் விதமான கான்செப்ட்ஸ்க்கு நம்ம போக போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to talk about some other concepts. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இதே கஸ்டமர் கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங்னு நம்ம பேசணும் இல்லையா? 40% ஆஃப் ரிலேஷன்ஷிப் பில்டிங். அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங்க்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ராப் அனாலிசிஸ் ட்ரை பண்ணணும். ராப் அனாலிசிஸ் ட்ரை பண்ணணும். ராப் அப்படின்றது என்னன்னா ஆருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஏக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, டபுள் பிக்கு என்ன இருக்கு அப்படின்னா க்ளோஸ் அர்த்தம் இருக்கு. RAPP. இந்த ராப் அனாலிசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் டு வென் ஆர் ஃபார் ரெக்ரியேஷன்ஸ், A for aspiration, so P for profession and also P for problems. ஒரு கஸ்டமருடைய மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி, அவருடைய பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி, கஸ்டமருடைய இன்ட்ரெஸ்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கிட்ட இந்த நாலுல ஏதாவது ஒரு விஷயத்தையோ இல்ல ரெண்டு விஷயத்தையோ நீங்க கஸ்டமர் கிட்ட நீங்க எடுத்து பேசலாம். ஒரு கஸ்டமர் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றதுக்கு இந்த நாலு முக்கியமான வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு டாபிக்ஸ், இந்த நாலு இம்பார்ட்டன்டான க்ளோஸ் டு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயங்கள் அவருக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுக்கும். அவருக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை டீடைல்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் அட்டென்டிவா இருக்கீங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ கைண்ட்லி டைப் ராப் இன் தி சாட் பாக்ஸ். RAPP டைப் பண்ணுங்க பார்ப்போம். ராப் இன் தி சாட் பாக்ஸ். RAPP. ஓகே, முரளி சார் இஸ் ஃபர்ஸ்ட் டு டெக்ஸ்ட், சுரேஷ் ஜி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமேஸ்வரி மேடம் அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் டெக்ஸ்டஸ். ஸோ க்ளோஸ் ஸ்டேட்மெண்ட் ராப் 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 ராப். ஓகே, இந்த ராப் அனாலிசிஸ் அப்படின்றது என்ன? இதன் மூலியமா எப்படி ஒரு கஸ்டமர் கிட்ட ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது? நார்மலி ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் ஒரு கஸ்டமர் பிளேஸ்ல போய் உட்கார்றாரு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் டைரக்டா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டை பத்தி பேசுவாங்க, ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ் பத்தி பேசுவாங்க, என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்றத கேட்பாங்க, அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் பிரசன்டேஷனும் இமீடியட்டா கொடுப்பாங்க. பட் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை நம்ம பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ரிலேஷன்ஷிப் பில்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அப்ப ரிலேஷன்ஷிப் பில்டிங் அண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணுங்க? கஸ்டமருக்கு நீங்க முன்னாடி போய் உட்காந்து பேசும்போது நீங்க ப்ராடக்ட்டை பத்தியோ ப்ராசஸை பத்தியோ ப்ராடக்டோட இம்பார்ட்டன்ஸை பத்தியோ ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸை பத்தியோ பேசக்கூடாது. என்ன பேசலாம்? ஒரு சில கஸ்டமர் கிட்ட ரெக்ரியேஷன்ஸ் பத்தி பேசலாம். ஒரு சில கஸ்டமரோட வீட்டுக்கு நீங்க போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுல நீங்க அனலைஸ் பண்ணலாம். அந்த அனலைஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் தெரியும். அந்த ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா they will give importance to their recreation. ஸோ அவங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோவா இருக்கும்ல இது, இல்லாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்ட் பைக் வச்சிருப்பாரு. ஸோ ராயல் என்ஃபீல்ட் பைக் வச்சிருக்காரு அப்படின்னா ஒன்று பைக் மேல அவருக்கு அதிகமாக பேஷனா இருக்கலாம், இல்ல லாங் டிரைவ் போறதுக்கான வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு ஒரு இத ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம். ஸோ வீட்டில் போய் உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோஸ் பார்க்க போகும்போது அவருக்கு என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா போவார் க்ளோஸ் டு அது அவருக்கு ரெக்ரியேஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம். ஒன்று ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாரு, இல்லாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இன்வால்வ் ஆயிருப்பாரு, இல்ல பேட்மிண்டன் ஆடுவாரு, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பண்ணலாம். இது இந்த இந்த விஷயங்கள்லாம் இது பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம்? ஒன்னு அவரோட சோசியல் மீடியா பேஜ்லயோ இல்லாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட வீட்டுல வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை நீங்க பார்க்க போகும்போது தாராளமா தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ கஸ்டமரோட வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை குவாலிட்டி லாங் டிரைவ் சைக்கிள் இருந்தது, பைக் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டிரைவ் சைக்கிள் பைக் ஸோ இருந்தது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? இவர் லாங் சைக்கிளிங் போறதுக்குள்ள இவர் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்ப அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாங்க? சார் உங்க வீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் ஒண்ணு பார்த்தேன். அந்த சைக்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி லாங் டிரைவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சார் நீங்க லாங் டிரைவ் போடுவீங்களா அந்த சைக்கிள்ல? இல்லாட்டி அவர் என்ன சொல்லுவாருங்க, நான் போகிறது இல்ல. இல்லாட்டி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தவங்க போவாங்க. ஸோ அவங்க அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. இல்ல அவரு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதா அப்படின்றத சொல்லுவாரு. ஸோ அப்ப அவர்ட்ட நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம். சார் எவ்வளவு ரைட் போயிருக்கீங்க சார் இதுவரைக்கும்? எந்த ரைடு உங்களுக்கு ரொம்ப பிளசண்டான ரைடு? எந்த ரைடு ரொம்ப டஃபஸ்டான ஒரு ரைடு அப்படின்றத நீங்க யோசிக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த மாதிரியான எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் நீங்க ஒன் ஸ்டெச் நீங்க ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங் டிரைவ்ல பைக்லயோ இல்ல கார்லயோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டூர் பிளேசஸ்க்கோ போகக்கூடிய ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் கேட்கலாம். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ராட் போன ஃபேமிலியோட போட்டோ வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா க்ளோஸ் டு அங்க அங்க இருந்திருக்கலாம். அங்க அங்க போட்டோ இருக்கும். ஸோ அப்ப கேட்டிருக்கலாம், சார் நீங்க வந்து ஜப்பான் விசிட் பண்ணீங்களா? நீங்க சைனாக்கு விசிட் பண்ணீங்களா? ஸோ அங்க போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செவன்த் ஒண்டர்ல சைனாவோட வாலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் இருந்தது? எவ்வளவு சார் ஆச்சு டோட்டல் பட்ஜெட் உங்களோட என்டையர் ஃபேமிலிக்கு நீங்க கொண்டு போறதுக்கு? ஸோ என்னோட ஃபேமிலியை நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாச்சும் ஒரு ஃபாரின் டெஸ்டினேஷன் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஃப்ரம் த இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிஸ்கஷன் நீங்க கஸ்டமர் கிட்ட நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் டு ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசலாம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் ரெக்ரியேஷன். ஓகே, ஸோ கஸ்டமருடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்கள்ல பேசும்போது அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பார். அவர் இன்ட்ரெஸ்டடான விஷயங்களை நீங்க கேட்கும் போது அவர் இன்ட்ரெஸ்டடா பதில் சொல்லுவாரு. அவர் இன்ட்ரெஸ்டடா பதில் சொல்லும் போது உங்களுக்கும் அவருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். அது உங்களுடைய ஃபேஸையும் உங்களோட அப்ரோச்சையும் அதை அவர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது என்ன இருக்கும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு ஒரு பெரிய வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே ஒரு ஒரு பெரிய விதமான ரெக்ரியேஷன்ஸ் இருக்காது. நார்மல் லைஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லீட் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க என்ன பண்றது அப்படின்னா அவங்க கிட்ட யூ கேன் டாக் அபவுட் தி ஆஸ்பிரேஷன்ஸ். சார் கரண்ட்லி நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ்ல இந்த ஜாப்ல நீங்க என்ன மாதிரியான பிளேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார்? என்ன மாதிரியான ஒரு டஃப் டைம் இருக்கு இப்போ உங்களோட ஜாப்ல? எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த டஃப் டைம் நீங்க ஓவர் கிரேட் பண்றீங்க? சில பேர் அவங்களோட ப்ரொஃபஷன்லயோ அவங்களோட பிசினஸ்லயோ ரொம்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஷனேட்டா இருப்பாங்க. ஸோ அவங்க பிசினஸை பத்தியோ உங்க ப்ரொஃபஷனை பத்தியோ அவங்க நீங்க பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். ஸோ அவங்களோட அந்த ப்ரொஃபஷன்ல அவங்களோட ஆஸ்பிரேஷன் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமா கேட்கலாம். அப்படி இல்லாட்டி மூணாவது முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருமே ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஒண்ணு பிசினஸ் மேனா இருப்பாரு, இல்ல வந்து ஒர்க்கரா இருப்பாரு, இல்ல மேபி டாக்டரா இருப்பாரு, அட்வொகேட்டா இருப்பாரு. நீங்க போய் பார்க்கக்கூடிய ஒரு கஸ்டமர் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருப்பாங்க. பட் அந்த ப்ரொஃபஷன் பேஸ் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கேட்கலாம். ஒரு டாக்டரை போய் மீட் பண்றீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சார் இன்னைக்கு டாக்டர் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு ஜாப் கிடையாது. பட் என்னோட அக்கா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் ஆகணும்னு சொல்லி யோசிச்சாங்க. நல்லா படிப்பாங்க. பட் ஆனா அந்த டாக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து எங்களோட ரிலேட்டிவ்கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா விட்டுட்டாங்க. ரொம்ப சகிப்புத்தன்மை என்ன இருக்கணும் அப்படின்னா ஜாஸ்தியா இருக்கணுமே சார். ஸோ எப்படி சார் இருந்தது நீங்க படிக்கும் போது நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கேட்கலாம். அவர் ஒரு கதை சொல்லுவார் அதுக்கு. ஸோ அந்த கதை வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங்கை என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணும். ஸோ ஆல் டைம் நெவர் டாக் அபவுட் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் பிளானிங்கை பற்றி பேசக்கூடாது. த ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்பயுமே எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு ரெக்ரியேஷனை பற்றி நீங்கள் பேசலாம், இல்லை ஆஸ்பிரேஷனை பற்றி பேசலாம், இல்லை அவர் ப்ரொஃபஷனை பற்றி பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டரா இருக்காரா சார், இருக்கிறதுலே வந்து எத்தனை ஆப்ரேஷன்ஸ் சர்ஜரிஸ் பண்ணியிருப்பீங்க நீங்க? இஃப் த டாக்டர் இஸ் அ சர்ஜன் எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ஜரிஸ் பண்ணியிருப்பீங்க? சார் இருக்கிறதுலே உங்களுக்கு ரொம்ப டஃபஸ்டான சர்ஜரி ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? ஸோ அந்த டஃபஸ்டான சர்ஜரி நடந்த இன்சிடென்ட்டை பத்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா சொல்லுவாரு, சார் ஃபண்டாஸ்டிக் சார்,
இருந்தாலும் நீங்க அந்த சக்சஸ்ஃபுல்லா அந்த சர்ஜரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது அவருடைய சக்சஸ் மூமெண்ட்டை நீங்க அந்த மொமெண்ட்ல அவருக்கு ஞாபகப்படுத்தி அவர்கிட்ட நீங்க பேசும்போது அவர் உங்ககிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்வால்வ் ஆகிறாரு. ஸோ இங்க நான் என்ன மாதிரியான விஷயங்களை நான் பண்றேன், நான் இந்த ரெக்ரியேஷனை பேசுறது மூலியமாக, இந்த ஆஸ்பிரேஷனை பேசுறது மூலியமாக, இந்த ப்ரொஃபஷனை பேசுறது மூலியமாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா க்ளோஸ்லி டுவென் ஒரு கஸ்டமரை அவருடைய ஜாலி மூட்ல என்ன இருக்குதோ அந்த விஷயங்களை ஷேர் பண்ண வைக்கிறேன் நான். அப்படி ஷேர் பண்ணும் பொழுது அவர் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு ரொம்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு பர்சனா என்ன பண்ணுவார் அப்படின்னா இருப்பார். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கிரியேட் இட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒரு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, சார் என்னோட ரெக்ரியேஷனை பத்தி உங்களுக்கு என்ன சார் கவலை, என்னோட ஆஸ்பிரேஷனை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம், என் ப்ரொஃபஷன் அதுதான் சார், அந்த ப்ரொஃபஷனை நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்த வேலை என்ன. இன்சூரன்ஸ் பாலிசிஸோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடியா கொடுக்கறது, எனக்கு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்றது. பட் கரெக்டா பாயிண்ட்டுக்கு வாங்க. அப்போ அந்த மாதிரியான கஸ்டமரா இருந்தாரு அப்படின்னா ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு ஆளா இருந்தாரு அப்படின்னா அவர்கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, லாஸ்ட் பி ஃபார் ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது என்ன, அவர் டைரக்டா அவரோட ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எந்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, ஸோ அதில் ஏன் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, அதில் பண்ணலை அப்படின்னா என்னென்ன விதமான ப்ராப்ளம்ஸ் வரும் சார், அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரியான டிஸ்கஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போகலாம். So every customer will not be very much happy in talking about recreation, aspiration, profession இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு அவர் இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டாரு. அவருக்கு ஸ்ட்ரைட்டாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ க்ளோஸ் ட்ரீட்மெண்ட் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேசணும். எவ்ரி ஒன் கைண்ட்லி டைப், இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா which is nothing but an rap analysis. இந்த rap analysis எவ்ரி ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே க்ளோஸ் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ ராஜ்குமார் சார் சொல்லியிருக்காரு 90% ஃபாலோ ரேப், 90% சக்ஸஸ் இஸ் கேரண்டீட். அஃப்கோர்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் ரேப் அனாலிசிஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் கிரியேஷனுக்கு 90% ஆஃப் சான்சஸ் இருக்கு. அந்த 90% ஆஃப் சான்சஸ் இருந்தாலே ஒரு ட்ரஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். அந்த 90% ஆஃப் சான்சஸை வச்சு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை ஈஸியாக நம்ம செல் பண்ணலாம். ஐ ரெக்வெஸ்ட் அகைன் எவ்ரி ஒன் டு டைப் ரேப் மறந்துடக்கூடாது. எவ்ரி ஒன் யூ ஹேவ் டு டைப் ரேப் அனாலிசிஸ். ரேப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க, சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க. ஸோ வி வில் கோ ஃபார்வர்ட். ரேப்புக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஒன் ஐடியா நம்ம என்ன பண்ணோங்க, வி ஆர் டிஸ்கஸ்ட் அபவுட் கனெக்டர் டிடெக்டர். நம்பர் டூ ஐடியா நம்ம என்ன பேசணும், இட் இஸ் அபவுட் ரேப் அனாலிசிஸ். ரேப் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மூணாவது இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் அண்ட் அப்ரோச் ஐடியால நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, யுவர் லைஃப் டைம் இம்ப்ரெஷன் வில் கிரியேட் பில்ட் யுவர் லைஃப் டைம் இம்ப்ரெஷன் டு யுவர் கஸ்டமர். உங்களோட கஸ்டமர் கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கிரியேட் அ லைஃப் டைம் இம்ப்ரெஷன் மை டிஃப்ரெண்ட். ஒரு லைஃப் டைம் இம்ப்ரெஷனை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும். அந்த லைஃப் டைம் இம்ப்ரெஷனை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை எப்பயுமே என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா மறக்க மாட்டார். உங்களை மறக்காம ஒரு கஸ்டமர் இருக்காரு அப்படின்னா க்ளோஸ்லி டு வென். ஸோ இட் இஸ் நத்திங் பட் அ கிஃப்ட் ஃபார் யூ மை டியர். ஆனா நான் ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசருடைய ஒரு பிசினஸையும் அவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸையும் நான் அனலைஸ் பண்ணி பார்க்க போகும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அவர் கிளைண்ட் வந்து ஒரு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இன்னைக்கு ஒரு 100 பேரை போய் பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 40 பேருக்கிட்ட தான் அவரோட கான்டாக்ட்ஸை ரெகுலரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. அந்த 40 பேர்ல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 20% ஆஃப் கிளைண்ட் கிட்ட தான் ரெகுலர் இன்ட்ராக்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த ரெகுலர் இன்ட்ராக்ஷன் யார் யாரெல்லாம் வந்து பண்றாங்களோ அந்த கிளைண்ட் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டினியூஸா இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. பட் மீதி இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் கஸ்டமர்ஸ் ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமராக வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தாலும், ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமராக இருந்தாலும் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்றது கிடையாது. பட் ஐ எம் டேம் ஷூர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, உங்களோட கிளைண்ட் பேஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எல்லா கிளைண்ட் பேஸோட கான்டாக்ட் நம்பரும் உங்க மொபைல்ல இல்லை.
you would have saved close to 60 to 70% of your customer contact number. Customer contact number 60% கஸ்டமர்ஸோட கான்டாக்ட் நம்பர் தான் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க கையில் நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா வச்சிருப்பீங்க. இந்த 60% சேவ்டு கான்டாக்ட்லயே 20% கஸ்டமர் கிட்ட தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரெகுலர் இன்ட்ராக்ஷன் பண்ணுவீங்க. அவங்க தான் அந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸை ரெகுலரா என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ரைட் ஆர் ராங் மை டியர் ஃப்ரெண்ட்? Am I right or wrong? If I am right, kindly type right in the chat box, please. Right in the chat box. Yes, of course. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ் அண்ட் ரைட் அப்படின்றத டைப் பண்றாங்க. பட் ஏன் இந்த கேப்? ஒரு 20% ஆஃப் கஸ்டமர் கிட்ட தான் நம்ம வந்து ரெகுலரா நம்ம வந்து காண்டாக்ட் பண்ண முடியுது. மீதி 80% ஆஃப் கஸ்டமர்ஸ்ல ஒரு சில கஸ்டமர்ஸ் ஞாபகம் வச்சிருப்பாங்க, ஒரு சில கஸ்டமர் உங்களை மறந்தே போயிருப்பாரு. நீங்க தான் அவரோட இன்சூரன்ஸ் இன்வெஸ்டரா கன்சல்டன்டா அப்படின்ற ஒரு விஷயத்தையே என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா மறந்தே போயிருப்பாரு. எதனால அப்படின்னா நம்ம ஒரு லைஃப் டைம் இம்ப்ரெஷனை நம்ம கஸ்டமருக்கு முன்னாடி நம்ம இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மறந்துட்டோம். ஓகே, இந்த லைஃப் டைம் இம்ப்ரெஷன் அப்படின்றதுனா என்ன? அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். ஸோ எல்லாருமே உங்களோட சேட் பாக்ஸ்ல ரெடியா இருங்க. அந்த சேட் பாக்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா க்ளோஸ் ட்ரீட்மெண்ட் ஒரு சில விஷயங்களை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் ட்ரீட்மெண்ட் ஜஸ்ட் ஆன்சரா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே ஜஸ்ட் ஆன்சரா கொடுக்கணும். கைண்ட்லி ஹோல்ட் ஆன், லெட் மீ டூ அ ஸ்மால் சேஞ்சஸ். ஒரு சின்ன சேஞ்ச் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லைஃப் டைம் இம்ப்ரெஷனை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் நம்ம பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் கோ அகைன். நான் வந்து ஷேர் பண்றேன் பிபிடி பிரசன்டேஷனை. ஜஸ்ட் ஐம் பிரசன்டிங் இட். உங்கள்கிட்ட எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்ல இங்க இருக்கக்கூடிய க்ரௌட்ல எவ்வளோ பேர் நீங்க கிரிக்கெட் லவர்ஸ்? எவ்வளோ பேர் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுவீங்க? இஃப் யூ ஃபாலோ கிரிக்கெட், இந்தியன் கிரிக்கெட்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா கைண்ட்லி டைப் எஸ் இன் தி சாட் பாக்ஸ். ஓகே, ஆர் எல்ஸ் யூ கேன் டைப் as கிரிக்கெட் லவர், சிஎல். சிஎல்னு டைப் பண்ணலாம், சிஎல் ஃபார் கிரிக்கெட் லவர். எவ்வளோ பேர் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுவீங்க? சிஎல் ஃபார் கிரிக்கெட் லவர். ஓகே, நிறைய பேர் நோ சார் நாட் இன்ட்ரெஸ்டட், நோ சார் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி சொல்றாங்க. பட் நோ நாட் இன்ட்ரெஸ்டட் நீங்க சொல்லி சொன்னாலும் கூட, இல்ல கிரிக்கெட் லவர்னு சொல்லி சொன்னாலும் கூட, உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே கல்பனா மேடம் இஸ் அ ஃபுட்பால் லவர். ஓகே ரைட். ஸோ கிரிக்கெட் லவரா இருக்கலாம், இல்ல நீங்க ஃபுட்பால் லவரா இருக்கலாம். பட் எல்லாருக்குமே நான் நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பிக்சர் காட்ட போறேன். அந்த பிக்சர் என்ன பிக்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணணும். ஓகே, ஸோ ரைட். ஸோ என்ன பிக்சர் இது? என்ன பிக்சர் இது? ஐ எம் லுக்கிங் ஃபார் யுவர் சாட் பாக்ஸ் ரிப்ளை. என்ன பிக்சர் இது? நீங்க கிரிக்கெட் லவரா இருக்கலாம், இல்ல கிரிக்கெட் லவர் இல்லாம இருக்கலாம். ஓகே, வேர்ல்ட் கப். ஓகே, வேர்ல்ட் கப். வேர்ல்ட் கப் T20ன்னு போட்டிருக்காங்க, வேர்ல்ட் கப்னு போட்டிருக்காங்க. ஓகே, இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் லெஃப்ட்ல இருக்கிறது வேர்ல்ட் கப் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட ஒரு பிக்சர்ஸ். ஓகே, ஸோ 50 ஓவர்ஸ்னு சொல்லி சொல்றாங்க சில பேர். ஸோ அச்சீவ்மெண்ட் ஆஃப் வேர்ல்ட் கப் எந்த வருஷத்துல? எந்த வருஷத்துல 50 ஓவர்ஸ்? 50 ஓவர்ஸ் இது கப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கிரிக்கெட் லவர்ஸ்க்கு. 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் எந்த வருஷம் நம்ம எடுத்தோம்? ஓகே, சுரேஷ் சார் இஸ் பேங் ஆன் ரைட். ஓகே, ஜெயக்குமார் சார் பேங் ஆன் ரைட் ஆன்சர் 2011. ஓகே, இந்த 2011 க்ளோஸ்லி டு 2011ல நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. பட் இன்னைக்கு போட்டோவை பார்க்க போகும்போதும் இன்னைக்கு 13 வருஷம் கழிச்சும் இதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. நீங்க கிரிக்கெட் லவரா இருக்கலாம், இல்ல கிரிக்கெட் லவரா இல்லாம இருக்கலாம், நீங்க ஃபாலோ பண்ணலாம், ஆனா ஃபாலோ பண்ணாம இருக்கலாம். ஆனா இந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களால ஈஸியா என்ன பண்ண முடிச்சு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருச்சு. am I right or wrong? ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு அன்மியூட் ஒன்லி அண்ட் 2-3%. நீங்க எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ண போறீங்க. 2011ல இந்த வேர்ல்ட் கப் மேட்சை எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத இப்ப என்கிட்ட நீங்க சொல்லணும். ஓகே, சுரேஷ் சொல்லியிருக்காரு. ஐ ஐ ஆஸ்ட் ரெக்வெஸ்டட் சுரேஷ் டு அன்மியூட். சுரேஷ் உங்களால அன்மியூட் பண்ண முடியுதா? உங்களோட வீடியோவை என்னால பார்க்க முடியல. பட் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்வெஸ்ட் டு அன்மியூட் அண்ட் ஆல்சோ ஓகே ரைட். சுரேஷ் 2011 மேட்ச் பாத்தீங்களா வேர்ல்ட் கப்? எஸ் சார், பார்த்தேன் சார். பாத்தீங்களா? இந்தியா வின் எஸ் சார். பண்ணதுக்கு அப்புறம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? சார் ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ ஷாப்புக்கு போய் டீ சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணுவோம் சார். செம்மையா என்ஜாய் பண்ணீங்க. யார் எஸ் யாரெல்லாம் சார். இருந்தாங்க உங்களோட அந்த அந்த டைம்ல? யார் யாரெல்லாம் இருந்தாங்க உங்க கூட?
மேட்ச் பார்க்கும்போது லோக்கல் எங்க ஊர் பசங்க தாங்க சார். 2 3 பேர் சொல்ல முடியுமா? மோகன், சுரேஷ், கார்த்திக். வெரி குட், ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக். தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ. நீங்க மியூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். ஸோ தட் ஓகே இஸ் சார். யுவர் கொஸ்டின். ஓகே, சுரேஷ் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா மியூட் பண்ணிக்கிறேன். வேற யாராவது இந்த மேட்ச் பாத்தீங்களா? ரைஸ் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க பார்ப்போம். ஸோ தட் ஐ வில் பி அன்மியூட்டிங். ஒரே ஒருத்தரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அன்மியூட் பண்றேன். யார் இந்த மேட்ச் பாத்தீங்களோ அவங்க மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைஸ் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே, ஸோ யாருமே கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சுரேஷன் எக்ஸாம்பிளா நான் என்ன பண்றேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன். 2011ல நடந்த ஒரு இன்சிடென்ட். ஆனா இப்பயும் அவரால் அதை ரீகலெக்ட் பண்ணி பார்த்துருக்க முடியும். ஓகே, நான் இந்த இன்சிடென்ட்டை பத்தி நான் பேசும்போது எந்த டீ ஷாப்ல அவங்க டீ குடிச்சாங்க, எப்படி இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் கப் லிஃப்ட் பண்ணாங்க, யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரன் அடிச்சாங்க, அப்ப பசங்களோட சேர்ந்து என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க, இப்பயும் அவரால் ரீகால் பண்ணியிருக்க முடியும். ஏன்? இது ஒரு எமோஷனல் இன்சிடென்ட். என்னங்க? இது ஒரு எமோஷனல் இன்சிடென்ட். எமோஷனல் இன்சிடென்ட் எல்லாத்தையுமே இந்த ஹியூமன் பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எமோஷனல் இன்சிடென்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த ஹியூமன் பிரெயின் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அப்ப என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப யாருக்கிட்டையாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் டேல நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்சிடென்ட்டை பத்தி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஏதாவது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டையாவது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சொல்லுவீங்க. வை? பிகாஸ் அது உங்களோட லைஃபோடைய ரொம்ப எமோஷனலான ஒரு இன்சிடென்ட். அந்த எமோஷனலான இன்சிடென்ட் நடக்கும் போது அவங்க மைண்ட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதை நீங்க எப்ப வேணாலும் உங்களால ரீகலெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. ஆமா, ரைட் ஆர் ராங்? கரெக்ட். ஸோ அதே மாதிரி ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க உட்காந்து பேசும்போது ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தது அப்படின்னா அந்த கஸ்டமர் உங்களை மறக்க மாட்டார். அந்த கஸ்டமர் என்ன பண்ண மாட்டாருங்க? உங்களை என்ன பண்ண மாட்டாரு அப்படின்னா மறக்க மாட்டார். ஓகே, ஸோ அந்த வந்து இன்சிடென்ட்டை வந்து என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா மறக்க மாட்டார். வை? பிகாஸ் நம்மளோட பிரெயின் என்ன பண்ணுங்க, எமோஷனல் இன்சிடென்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ஞாபகம் வச்சு. ஓகே, அகைன் உங்க சாட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு பிக்சர் ஒன்று கொடுக்குறேன். இந்த பிக்சர் எதை பேஸ் பண்ண ஒரு பிக்சர்னு சொல்லி சொல்லுங்க. இது என்ன மாதிரியான பிக்சர்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஃபயர், தாஜ் அட்டாக், தாஜ் ஹோட்டல். தாஜ் ஹோட்டல் வந்து என்ன இருக்கு அப்படின்னா அட்டாக் ஆயிருக்கு. ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட், இல்லை பாம் பிளாஸ்ட் அட் பாம்பே, டெரரிஸ்ட் அட்டாக், தாஜ் அட்டாக். அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாம் சொல்றதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட். இட் இஸ் அன் ஹோட்டல் அட்டாக், டெரரிஸ்ட் அட்டாக், தாஜ் அட்டாக். ஸோ நிறைய பாகிஸ்தானி டெரரிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா க்ளோஸ்லி டுவென் வந்து மும்பை வந்து அட்டாக் பண்ணாங்க 2 3 இடத்துல. அதுல வந்து தாஜ் ஹோட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இடம். அதற்கான போட்டோஸ். பட் இதுவே மும்பைல இருக்கக்கூடிய யாருக்கிட்டையாவது போய் நீங்க இதை பத்தி கேட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ஸ்டோரியா சொல்லுவாங்க. சார், அன்னைக்கு அங்க பக்கத்துல தான் இருந்தேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மிலிட்ரி வந்து இங்க தான் இறங்குனாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஆஃப் ஷூட்டை வந்து எனக்கு என்ன இருந்தது அப்படின்னா எனக்கு காதுல என்னால கேட்க முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணாங்க அப்படின்னா க்ளோஸ்லி டுவென் அவங்களால சொல்ல முடியும். ஓகே, ஸோ வை? பிகாஸ் அவங்களுக்கு அந்த இன்சிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷனலான ஒரு இன்சிடென்ட். ஸோ அந்த எமோஷனல் இன்சிடென்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா பிரெயின் வந்து என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கும். இதே யூஎஸ்ல நடந்தக்கூடிய ஒரு ட்வின் டவர் அட்டாக்ல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருந்தாங்களோ அன்னைக்கு எப்படி இருந்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்களால இன்னைக்கும் அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். க்ளோஸ்லி டு இது நடந்து ஒரு 20 to 22 இயர்ஸ் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஆயிருக்கலாம். ஆனா இன்னைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மக்களால அந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்க முடியும். ஸோ நல்லா என்ன புரிஞ்சுச்சுங்க க்ளோஸ்லி டு எமோஷனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயங்கள் என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம மைண்ட்ல வந்து என்ன ஆயிடுங்க, ட்ரிகர் ஆயிடும். ஓகே, க்ளோஸ்லி டு அதே மாதிரி என்னோட லைஃப்ல ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது. அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா க்ளோஸ்லி டு இந்த பர்டிகுலர் பாயிண்டே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கிரியேட் பண்ணேன். ஐ ஆல்சோ லைக் டு ஷேர் தட் பர்டிகுலர் இன்சிடென்ட். நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2007ல என்னோட ஃபேமிலிக்காக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா க்ளோஸ்லி டு கார் வாங்கினேன். 2000 லெட் வி சே 2000 க்ளோஸ்லி டு 12, ரைட். 2012-13ல வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேமிலிக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கார் வாங்கினேன். இட் இஸ் a Ford Fiesta கார், அந்த டீசல் கார். பட் அந்த டைம்ல நான் வந்து காரை நான் ஓட்ட கத்துக்கிட்டாலும் கூட எனக்கு எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்சரான ஒரு டயரை, பிளாட் டயரை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவே தெரியாது அந்த டைம்ல. பட் இப்ப தெரியும், அந்த டைம்ல தெரியவே தெரியாது. பட் அந்த இன்சிடென்ட் வந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா
நான் திருச்சி டு சென்னை டு திருச்சி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்தேன். அப்படி டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுப்புரம் பக்கத்துல ஒரு லொகேஷன்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. அங்க இருக்கவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா லிஃப்ட் கேட்டு ஹெல்ப் பண்ணோம். என்னோட ஃபேமிலி என்டையர் ஃபேமிலி என்ன பண்ணாங்க அப்படின்னா ரோட்ல நின்று இருந்தாங்க. பட் யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ண வரவே இல்லை. பட் அந்த சைட்ல ஒரு பழைய பாத்திரங்கள்லாம் வச்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பழைய பொருட்கள்லாம் வச்சுட்டு ஒரு தட்டு வண்டியில ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா தள்ளிட்டு வந்துட்டு இருந்தாரு ஹைவேல. அவர்கிட்ட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஹெல்ப் கேட்டேன். அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா க்ளோஸ்லி டு வென் எனக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு முன் வந்தாரு. சோ இந்த வேலை எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணாரு அப்படின்னா நெட்டை எல்லாத்தையுமே லூஸ் பண்ணாரு. ஜாக்கி வச்சு என்ன பண்ணாரு அப்படின்னா தூக்குனாரு. திருப்பி அந்த பழைய டயரை வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா எடுத்துட்டு என்னோட ஸ்பேர் வீல்ஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா மாட்டி அங்க நட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஃப் டைட் வச்சு திருப்பி வந்து அந்த ஜாக்கியை இறக்கி அதை ஃபுல் டைட் வச்சு எனக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா ரன்னிங் கண்டிஷன்ல கொடுத்துட்டாரு. பட் நம்மளுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஹெல்ப் பண்ணாரு இல்லையா? பட் அதுக்கு அவருக்காக நான் ஏதாச்சும் ஒரு பணம் கொடுத்து உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா க்ளோஸ் டு வென் ஒரு 200 ருபீஸ் எடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவர் கையில கொடுத்தேன். சோ அவர் வந்து இமீடியட்டா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அதை மறுத்துட்டாரு. அந்த 200 வாங்குறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா மறுத்துட்டாரு. இப்போ அவர் சொன்ன வார்த்தை இன்னமும் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஞாபகம் இருக்கு. என்ன அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது நான் உங்கள்ட்ட ஒரு வேலை செஞ்சிருந்தேன் அப்படின்னா இந்த 200 ரூபாய் நான் வாங்குறதுக்கு நான் தயங்கியிருக்கவே மாட்டேன். ஆனா ஹெல்ப் பண்றதுக்கு நான் 200 ரூபாய் வாங்குறது கிடையாது, காசு வாங்குறது இல்லைன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை இன்னமும் என் மைண்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங்கா இன்சிடென்டா ஸ்டோர் ஆயிருக்கு. அவரோட முகம் இன்னைக்கும் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங்கா வந்து என்ன இருக்கு அப்படின்னா சேவ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே ஒரு 10 to 11 இயர்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டைம் ஆயிடுச்சு. அவரை நான் ஒரே ஒரு லைஃப் டைம்ல என்னோட ஒரே ஒரு டைம் தான் பார்த்தேன். பட் லைஃப் டைம்ல ஒரே ஒரு தடவை பார்த்தாலும் அவரோட முகம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பணத்தை அவர் மறுத்த விதம் ஞாபகம் இருக்கு. எப்படி வந்து அந்த ஸ்பேர் வீல்ஸை மாத்தினாரு அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஏன்? இட் இஸ் an எமோஷனல் மூமெண்ட் டு மீ. என்னோட ஃபேமிலி எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ரோட்ல இருக்காங்க. ஸோ அப்ப ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது அந்த இன்சிடென்ட்டை நான் என்ன பண்ணிடுறேங்க டோட்டலா என்னோட மைண்ட்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டோட்டலா வச்சிருக்கேன். ஸோ லைஃப் டைம்ல எமோஷனல் இன்சிடென்ட்ஸ் வில் கிவ் யூ ஒன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனுமே ஒவ்வொரு விதமான பிசினஸ் பர்சனுமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் பிசினஸ் பர்சனா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இருப்பாங்க. உங்க கிளையண்டோட இன்ஸ்பைரிங் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் நீங்களா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரொம்ப எமோஷனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடைக்காரரா இருப்பார். ஓகேங்களா? சோ எக்ஸ்ட்ரீம் கஸ்டமர் டிலைட் கொடுத்த ஒரு கஸ்டமர் இருப்பார் க்ளோஸ்லி டு வென். ஸோ இந்த மளிகை கடையில தான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மளிகை சாமாவை நீங்க வாங்குவீங்க. உங்களோட ஏரியால 3 to 4 மளிகை கடை கூட இருக்கலாம். ஆனா இந்த மளிகை கடைக்கு தான் நீங்க முதல்ல போய் உங்களோட மளிகை சாமாவை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வாங்குவீங்க. பட் இந்த கடையில ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த கடையில ட்ரை பண்ணுவோமே தவிர பட் நான் போகக்கூடிய வந்து ஒரே ஒரு கடை என்ன இருக்கும் அப்படின்னா மளிகை சாமான் வாங்கணும் நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன் அப்படின்னா போகக்கூடிய கடை இங்கே தான் இருக்கும். வை? பிகாஸ் இந்த மளிகை கடைக்காரரு எனக்கு ஏதோ ஒரு கஸ்டமர் டிலைட் கொடுத்துருக்காரு. அவரோட அப்ரோச்ல வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் ஏற்பட்டிருக்கு. அவரோட அப்ரோச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கை தன்மை ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்போ அவர்கிட்ட மட்டும்தான் நான் இந்த மளிகை சாமாவை வாங்குறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரிஃபர் பண்றேன். நெக்ஸ்ட் க்ளோஸ்லி டு என் ஒரு சில பேர்கிட்ட வந்து நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா க்ளோஸ்லி டு என் ஒரு ஹேர் சலூன் இருப்பாங்க. நீங்க ஒரு சில பேர்கிட்ட தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவர்கிட்ட தான் நீங்க வெட்டணும்னு சொல்லி விரும்புவீங்க. ஒரு கடையில 4 பேர் கூட இருக்கலாம். ஆனா ஒருத்தர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்மளோட முடி வெட்டிக்குவோம். நம்ம ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு கஸ்டமர் டிலைட் உள்ள ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட தான் நம்மளோட சர்வீசஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஐ எம் அ பைக் லவர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய லாங் டிரைவ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா போவேன். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு வென் பைக் வந்து சர்வீசஸ் அப்படின்றது நார்மல் ரொட்டீனா இருக்கலாம். பட் ஆனால் என்னோட பைக்கோட சர்வீஸ் பண்ணக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் மேனோ இல்லாட்டி அந்த மெக்கானிக்கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மெக்கானிக் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ரொம்ப கான்சியஸா இருப்பேன். நான் வந்து சென்னையில இருக்கேன். பட் மோஸ்ட்லி என்னோட பைக்கை நான் ரிப்பேர் பண்றதுக்கோ இல்லை ஆயில் சர்வீஸ் பண்றதுக்கோ எங்க எடுத்துட்டு போவேன் அப்படின்னா திருச்சிக்கு எடுத்துட்டு போவேன். வை? பிகாஸ் திருச்சியில வந்து எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஒரு புல்லட் மெக்கானிக் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் என்னுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பைக்கை எப்பயுமே சர்வீஸ் பண்ணி கொடுப்பாரு. அவர்கிட்ட சர்வீஸ் பண்ணும் போது மட்டும்தான் எனக்கு ஒரு கஸ்டமர் டிலைட் கிடைக்கும். எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும்.
இப்போ நான் ஒரு 320 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணி நான் என்னோட பைக்கை நான் சர்வீஸ் பண்ண கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் அவரோட தொழிலில் எந்த மாதிரியான கஸ்டமர் டிலைட் கொடுத்துருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சில பேர் கஸ்டமர் டிலைட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இவங்க கிட்ட தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா க்ளோஸ் ட்ரீட்மெண்ட் இந்த திங்ஸை வாங்குவேன். உங்களோட கஸ்டமருக்கும் நீங்க அதே விஷயத்தை தான் நீங்க கொடுக்கணும். உங்களோட கஸ்டமருக்கும் நீங்க என்ன பண்ணணுங்க அதே மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நீங்க கொடுக்கணும். ஸோ நார்மலா ஒரு 50 ரூபாய், 100 ரூபாய், 150 ரூபாய் பொருள் வாங்கக்கூடிய ஒரு மளிகை கடையை நம்ம ப்ரிஃபரபிளா நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கஸ்டமர் அவருடைய ப்ரிஃபரபிளா அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் வச்சிருப்பாரா இல்லையா? அந்த ஃபினான்ஷியல் கன்சல்டண்டா நீங்க சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா ஒரு கஸ்டமர் டிலைட் அப்படின்ற ஒரு விஷயத்த கஸ்டமருக்கு நீங்க கொடுக்கணும். ஸோ கஸ்டமர் டிலைட் அப்படின்றது எப்போ வருங்க? கஸ்டமர் டிலைட் வில் கம்ஸ் வித் த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். கஸ்டமர் டிலைட் அப்படின்றது எப்போ வருங்க? லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். இன்சூரன்ஸ் இஸ் அன் எமோஷனல் ப்ராடக்ட். கஸ்டமர் கிட்ட அந்த எமோஷனை ஸ்ட்ராங்கா நீங்க பதிய வச்சீங்க அப்படின்னா மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாங்க கஸ்டமரை ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ இஸ் தட் குட்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பேசியிருக்கோங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் we have talked about customer centric approach, customer centric thinking. ஸோ இது எல்லாருக்குமே புரிஞ்சிருந்தது அப்படின்னா கைண்ட்லி டைப் கிளியர் இன் தி chat box ப்ளீஸ். கைண்ட்லி டைப் கிளியர் இன் தி chat box. ஃபண்டாஸ்டிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ரிப்ளை வருது. ஆல் கிளியர் 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 கிளியர். ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம மூவ் ஆன் ஆகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் டைம்லெஸ் ஃபினான்ஷியல் கன்சல்டேஷன். டைம்லெஸ் ஃபினான்ஷியல் கன்சல்டேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைம்லெஸ் ஃபினான்ஷியல் கன்சல்டேஷன். ஸோ முன்னாடி வந்து ஒரு எமோஷன் கேரி ஃபார்வர்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த ஃபினான்ஷியல் கன்சல்டேஷன் பண்ணும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் டிலைட்டை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ அப்போ கஸ்டமர் டிலைட் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன? மற்ற இன்சூரன்ஸ் அட்வைசர் கொடுக்காத ஒரு விஷயத்த, மற்ற ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் கொடுக்காத ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது அது ஒரு கஸ்டமர் ஒரு டிலைட்ஃபுல் ஒரு தாட்டா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பார்ப்பாரு. ஒரு டிலைட்ஃபுல்லான வந்து விஷயங்களா என்ன பண்ணுவார் அப்படின்னா பார்ப்பாரு. ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனா என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை பார்ப்பாரு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்லி டு வென் நீங்கள் கஸ்டமர் டிலைட் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? க்ளோஸ்லி டு வென் ஃபினான்ஷியல் பிளானிங் மாஸ்டரியில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு க்ளோஸ்லி டு வென் நம்ம ஒரு சேல்ஸ்ல வந்து என்னென்ன விதமான ப்ராசஸ் இருக்குங்க? ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் சேல்ஸ்ல என்னென்ன விதமான ப்ராசஸ் இருக்கு? ஒரு கிளைண்ட்டை வந்து சஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த கிளைண்ட் சஸ்பெக்ட் பண்ண ஒரு கிளைண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஸ்பெக்ட் பண்ணுவோம், ப்ராஸ்பெக்டிங் பண்ணுவோம். அந்த ப்ராஸ்பெக்ட் பண்ண கிளைண்ட் கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண கஸ்டமர் கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் அட்வைசர் இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுப்போம். ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங் நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ட்ரை பண்ணுவோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மேஜரான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரைட் டைம்ல ஃபினான்ஷியல் பிளானிங், ஃபினான்ஷியல் கன்சல்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அவரோட ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங்ல என்ன அவருக்கு ரெக்வயர்மெண்ட் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேட்சிங்கா நான் ஒரு ப்ராடக்ட்டை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நான் வந்து பிச் பண்ணுவேன். அந்த ப்ராடக்ட்டை வந்து பிச் பண்ணும் போதே நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் வரும். அந்த அப்ஜெக்ஷன்ஸை நான் ஹேண்டில் பண்ணுவேன். அப்ஜெக்ஷன்ஸ் ப்ராடக்ட் பிரசன்டேஷனுக்கு அப்புறம் மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ப்ராஸ்பெக்டிங் பண்ணும்போது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, அப்ரோச் பண்ணும்போது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் என்ன இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்ஷன்ஸ் வரும், ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்ஜெக்ஷன்ஸ் உங்களோட த்ரூ அவுட் உங்களோட சேல்ஸ் கால்ல இருந்துகிட்டே இருக்கும். இந்த அப்ஜெக்ஷன்ஸ் எப்போ க்ளோஸ் ஆகும்னா உங்களோட லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இந்த அப்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகும். இந்த அப்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் க்ளோஸ் ஆகும். ஸோ அப்புறம் நம்மளோட சேல்ஸோட ப்ராசஸ்ல என்னென்ன இருக்குங்க? ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்கு? நம்பர் 1 suspecting and prospecting, approaching, appointment fixing and approaching, introduction, financial planning and plan presentation, objection handling and closing. பட் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கை எந்த அளவுக்கு நீங்க பெஸ்டா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிளான் பிரசன்டேஷன் இஸ் ஈஸி. எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்கை வந்து கரெக்டா நீங்க பண்றீங்களோ, எமோஷனலா பண்றீங்களோ, அப்ஜெக்ஷனை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி க்ளோசிங்க்கு அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு ஆஸ் அ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, பட் அகெயின் ஒரு சேம் பாயிண்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சொல்றேன், விச் இஸ் நத்திங் பட் இன்னைக்கு ஒரு கஸ்டமர்
ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றதுக்கு உங்களுக்கு அதிகபட்சமான ஒரு டைம் கொடுக்கறது கிடையாது. நீங்க ஒரு டைம் பாண்ட் கொடுங்க பார்ப்போம் எனக்கு சாட் பாக்ஸ்ல. ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றதுக்கு ஆன் அன் ஆவரேஜா ஒரு கஸ்டமர் எவ்வளவு டைம் கொடுக்குறாரு ஒரு சேல்ஸ் கால்ல? ஒரு சேல்ஸ் கால்ல ஒரு நாளைக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றதுக்கு க்ளோஸ்லி டு மீன் எவ்வளவு டைம் கொடுக்குறாரு? ஓகே, ஜெயக்குமார் சார் 10 மினிட்ஸ் சொல்றாரு. ஜெயக்குமார் சார் க்ளோஸ்லி டு மீன் 10 மினிட்ஸ் சொல்றாரு. 10 to 20 மினிட்ஸ். சுரேஷ் சார் 10 மினிட்ஸ் சொல்றாங்க. ஸோ 5 மினிட்ஸ் சொல்றாங்க. 20 மினிட்ஸ் சொல்றாங்க. க்ளோஸ்லி டு மீன் அட்மின் there is a person 10 மினிட்ஸ் சொல்றாரு. நெக்ஸ்ட் எனி அதர் சஜஷன்ஸ்? ஆன் அண்ட் அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் டு 15 நிமிஷம் தான் அதுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஒரு ஒரு நீட் அனாலிசிஸ்க்கு நம்மளுக்கு டைம் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய டைம்ல இமீடியட்டா ஒரு பிளான் பிரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்றத கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. இமீடியட் பிளான் பிரசன்டேஷன் நீங்க பண்ணணும் அப்படின்றத கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷனா பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு பிளான் பிரசன்டேஷன், ஒரு ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு எமோஷனலா ஒரு கான்செப்சுவல் வேல நான் என்ன பண்றேன் அப்படின்னா சொல்றேன். நல்லா கவனிங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் இட்ஸ் அ கான்செப்ட் பிரசன்டேஷன். இட்ஸ் அ கான்செப்ட் பிரசன்டேஷன். எல்லாருமே வந்து அகைன் டைப் பண்ணுங்க பார்ப்போம். சிபின்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். சிபி மீன்ஸ் கான்செப்ட் பிரசன்டேஷன். எத்தனை பேர் அலர்ட்டா இருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். ஓகே, சுரேஷ் சார் இஸ் த ஃபர்ஸ்ட் மெசேஜ். முரளி சார் followed by ரேவதி மேடம் and also முருகன் சார் க்ளோஸ் டு and followed by நிறைய மெசேஜஸ் வந்துருக்கு. கான்செப்ட் பிரசன்டேஷன் எல்லா விஷயங்களையுமே கஸ்டமருக்கு புரியுற மாதிரியான ஒரு கான்செப்டா சொல்லும் போதுதான் ஒரு எமோஷன்ஸ் கன்வே ஆகும். லைஃப் இன்சூரன்ஸ் இஸ் எமோஷனல் ப்ராடக்ட். அப்ப நம்ம எமோஷன்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்லி டு கன்வே பண்ணணும். ஒரு ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம எப்படி பண்றது? ஓகே, இது ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனா நம்ம என்ன பண்ணலாமே எடுத்துட்டு போலாம். ஸோ யாரு இந்த லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வரா? I need some kind of an young person, maybe an 2 to 3 years, 4-year-old child யாரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்வால்வ் பண்ணலாம். ஓகே, சுரேஷ் இஸ் தேர். ஸோ சுரேஷ் ஜி நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் நீங்க உங்களோட வீடியோவும் ஆன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களோட வீடியோவையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பண்ணுவோம். லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங். ஓகே ரைட். நான் என்னோட வீடியோ மட்டும் நான் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்றேன். வை? பிகாஸ் என்னோட சிஸ்டம்ல நான் கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டிங் ஒர்க் இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்னோட வீடியோ மட்டும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் சுரேஷ் சார் உங்களோட வீடியோவை நீங்க ஆன் பண்ணிக்கங்க. ஓகே, நவ் ஐ கேன் சி யூ. உங்களை என்னால பார்க்க முடியுது. ஓகே, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ வில் ஓப்பன் அன் அன்ரூல் ஷீட். ஒரு அன்ரூல் ஷீட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இந்த அன்ரூல் ஷீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷீட் உங்களுக்கு தெரியுதா? விசிபிளா இருக்கா ஸ்கிரீன்ல? கைண்ட்லி டைப் எஸ் இன் தி chat box please. ஸ்கிரீன்ல வந்து விசிபிளா இருந்தது அப்படின்னா கைண்ட்லி டைப் எஸ் இன் தி chat box. ஓகே, ஃபண்டாஸ்டிக். ஓகே, நானும் சுரேஷ் சாரும் நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேச போறோம். நான் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். சுரேஷ் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கஸ்டமர். ஓகே, அவர்கிட்ட நான் ஒரு ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அந்த டிஸ்கஷனை நீங்க எல்லாருமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஐ வில் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். அதற்கு முன்னாடி சுரேஷ் சார் எனக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சொல்லுங்க. எவ்வளவு பசங்க உங்களுக்கு? எத்தனை பசங்க? ஆர் யூ மேரிட் ஆர் அன்மேரிட்? நீங்க மியூட் பண்ணிட்டீங்க. நான் இப்போ அன்மியூட் பண்றதுக்கான ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். சார் நாட் மேரிடிங் சார். யூ ஆர் நாட் மேரிட். ஓகேங்களா? எஸ் சார். ரைட். ஓகே, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. யூ ஆர் மேரிட் அண்ட் ஆல்சோ யூ ஆர் ஹேவிங் ஒன்னுல இருந்து 2 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்றத மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஓகே சார். ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றதுக்கும் நம்மளுக்கும் வந்து நிறைய ஐடியாஸ் நான் வந்து தாட்ஸ் கொடுக்க முடியும் என்னால. ஓகே ஓகே சார். ஓகே சார். புரிஞ்சு சொல்லுங்களா? ஸோ உங்களோட ஏஜ் என்னங்க சுரேஷ்? சார் 35 சார். 35 is your age. Right. எஸ் சார். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே நான் உங்கள்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஒரு சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நான் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் சொன்னா போதும். கிளியரா? ஓகே சார். ரைட், டன். ஓகே, நல்லா எல்லாருமே நல்லா கவனிங்க. 2 முக்கியமான ஒரு பர்டிகுலர் பர்சன் சுரேஷ் ஜி எல்லாரோட லைஃப்லயுமே 2 டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஒரு டேட் என்ன அப்படின்னா which is nothing but DOB ன்னு சொல்லுவோம், which is nothing but date of birth. இன்னொரு டேட் என்ன அப்படின்னா DOD ன்னு சொல்லுவோம், which is nothing but date of death.
இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கும் இந்த டேட் ஆஃப் டெத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இன்பிட்வீன் வந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைஃப்னு சொல்லுவோங்க. எப்படி சொல்லுவோங்க? LIFEன்னு சொல்லுவோம். கைண்ட்லி ஹோல்ட் ஆன். LIFEன்னு சொல்லுவோம். லைஃப்னு சொல்லுவோம். நார்மலி இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டேட் ஆஃப் பர்த் தெரியும். பட் எல்லாருக்குமே மிஸ்ட்ரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டேட் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இந்த லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இஃப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நிறைந்தது. ஓகேங்களா? நிறைய இஃப் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைந்தது. இஃப் அப்படின்றதுனா என்னங்க? ஓகே, இஃப் எனக்கு கல்யாணம் சப்போஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், இல்ல எனக்கு குழந்தை இருந்ததுன்னா ஓகே இந்த என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் நிறைய விதமான இஃப்ஸ் நம்மளோட லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இந்த லைஃப் நிறைய பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லாங் டேர்ம் லைஃபா இருக்கும். ஓகே, அதாவது லாங் டேர்ம் லைஃபா இருக்கும். இந்த லாங் டேர்ம் லைஃப் அப்படின்றது என்னங்க? 99.9% ஆஃப் பாப்புலேஷனுக்கு இது ஒரு லாங் டேர்ம் லைஃபா இருக்கு. லாங் டேர்ம் லைஃபா இருக்கு. ஓகே, நார்மலி இந்த லைஃப் வந்து என்ன இருக்கு அப்படின்னா 0.01% ஆஃப் பாப்புலேஷனுக்கு என்ன இருக்குங்க ஷார்ட் லைஃபா இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஆனா 99.9% பேர் என்ன பண்றாங்க லாங் லைஃப் 60, 65, 70 வயசு வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா உயிரோட இருக்காங்க. 0.01% பாப்புலேஷன் வந்து அவங்க சீக்கிரமா இறந்து போறாங்க. ஓகே, இது வரைக்கும் நல்லா புரிஞ்சு இல்லைங்களா சுரேஷ்? கிளியர் சார். இந்த லைஃப்ல நிறைய உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஈவென்ட்ஸ் இருக்குங்க. அகைன் என்ன இருக்குங்க இந்த லைஃப்ல? as a ஈவென்ட்ஸ் person நிறைய as a இருக்கு. வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெட் வின்னரா நிறைய ஈவென்ட் இருக்கு. நிறைய ஈவென்ட் அப்படின்றது என்னென்ன விதமான ஒரு ஈவென்ட்? லெட் மீ சே மொதல் ஈவென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் அ மேரிட், உங்க ஃபேமிலிக்கு நீங்க ஃபேமிலி ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். எஸ் சார். ஓகேங்களா? அது வந்து எஸ் சார். நம்பர் 1 ஈவென்ட். நம்பர் 2 ஈவென்ட் வந்து உங்களுக்கு குழந்தைங்க இருந்தது அப்படின்னா உங்களோட சைல்டோட எஜுகேஷனுக்கு நீங்க பிளான் பண்ணணும். எஸ் சார். ஓகே, எஜுகேஷனுக்கு நீங்க பிளான் பண்ணணும். நம்பர் 3 ஈவென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும். எஸ் சார். உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும். நம்பர் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலிக்கு நீங்க ஏதாவது ஒரு வெல்த் கிரியேட் பண்ணிருக்கணும். கரெக்டா? ஷியர் சார். ஓகே, இன் பிட்வீன் உங்களோட லைஃப்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். கரெக்டா? எஸ் சார். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உங்களோட லைஃப்பை வந்து நீங்க ரன் பண்றதுக்கு நிறைய லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த லோன் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கணும். கண்டிப்பா சார். ஓகேங்களா? ஸோ நம்ம லைஃப் வந்து என்ன இருக்குங்க நிறைய விதமான ஈவெண்ட் இருக்கு. அந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்கு. நீங்க ஆஸ் அ பிரெட் வின்னரா ஆஸ் அ லவபிள் ஃபேமிலி மெம்பரா இந்த 6 ஈவெண்ட்ல எந்த ஈவெண்ட்டை நீங்க ஃபினான்ஷியலா நீங்க செக்யூர் பண்ண விரும்புறீங்க? ஃபேமிலி ப்ரொடக்ஷன் சார். ஃபேமிலி ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை நீங்க செக்யூர் பண்ண விரும்புறீங்க இல்லையா? எஸ் சார். ஓகே சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் 6 முக்கியமான ஈவெண்ட் உங்களோட லைஃப்ல நான் சொன்னேன். இந்த 6 ஈவெண்ட்டும் வந்து ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ண ஒரு ஈவெண்ட். பட் ஏன் நீங்க ஃபேமிலி ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை நீங்க செலக்ட் பண்ணீங்க? சார் இது இன்க்ளூட் ஆயிருதுங்க சார் ஃபேமிலி. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ஃபர்ஸ்ட்லயே வந்துடுற மாதிரி எனக்கு தெரியுதுங்க சார். ஓகே, சோ இதுலயே எல்லாத்தையுமே வந்து அடங்கிரும் அப்படின்றத நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆமாங்க சார். சுரேஷ், ஆஸ் அ லவபிள் ஃபேமிலி மெம்பர், ஆஸ் அ லவபிள் ஃபாதர், நீங்க இந்த ஃபேமிலி ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை உங்க கஸ்டமருக்கு உங்க ஃபேமிலிக்கு கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா? கண்டிப்பாங்க சார். ரொம்ப முக்கியம்ன்றதை ஃபீல் பண்றீங்க இல்லையா? கண்டிப்பாங்க சார். கொஞ்சம் மாறுபட்டு யோசிச்சு பார்ப்போம். இந்த ஃபேமிலி ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்கு நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேவிங்கோ பண்ணலன்னா பிற்காலத்துல என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கறீங்க? ஃபினான்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். அதாவது குழந்தைங்களோட படிப்பு செலவு, ஃபியூச்சர்ல எங்களோட ஓகே மேரேஜுக்கு, ஓகே அப்புறம் ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சு அது அப்படின்னா அது செலவு பண்றதுக்கு, ஓகே
சோ எல்லா லோன். விதமான பொருளாதார பிரச்சனைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, கரெக்ட்டுங்களா? எஸ் சார், எஸ் சார். சார், இந்த மாதிரியான பொருளாதார பிரச்சனைகள் உங்க ஃபேமிலிக்கு வரும்போது அது உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் கவலையை தருமா சார்? கண்டிப்பா தருவோம் சார். சார், நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஐ எம் ஒன் ஆஃப் தி டாப் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இன் சென்னை, மதுரை, சேலம். நீங்க வந்து என்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க ஃபேமிலி ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய எல்ஐசில இருந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் சார். ஓகே சார். ஆர் கெட்டிங் இட் கிளியரா? புரிஞ்சு இல்லைங்களா? எஸ் சார். கிளியர் சார். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஃபினான்ஷியல், ஒரு ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ். பட் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, க்ளோஸ்லி டு என் 2 3 பேருக்கு, சுரேஷ், நான் உங்களை மட்டும் நான் மியூட் பண்றேன் இப்போ. ஓகே சார். ஓகே, இப்போ ஒரு ஒரு 10 மினிட்ஸ் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றதுக்கு எவ்வளவு நேரங்க டைம் ஆச்சு எனக்கு? இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் டைம் ஆச்சு? டைப் பண்ணுங்க பார்ப்போம் இந்த சாட் பாக்ஸ் ப்ளீஸ். 3 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ். ஓகே, 5 மினிட்ஸ். ஓகே, இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரேஷ் கிட்ட பேசும்போது நீங்க என்னென்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இதுல அப்சர்வ் பண்ணீங்க? ஸோ யாராவது ஒருத்தர் நீங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம், விர்ச்சுவல் ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன். ஸோ இமீடியட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா க்ளோஸ்லி டு என் அவங்கள நான் அன்மியூட் பண்ணுவேன், ஸோ தட் நீங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யார் இந்த அப்சர்வேஷன் சொல்றதுக்கு வந்து ரெடியா இருக்கீங்க? ஓகே, ஜெயக்குமார் சார், ஜெயக்குமார் சார், நான் உங்களை என்ன பண்றேன் அப்படின்னா அன்மியூட் பண்ணிருக்கேன். இந்த ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ல நீங்க என்ன அப்சர்வேஷன் கொடுக்குறீங்க? என்ன அப்சர்வ் பண்ணீங்க? சார் ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியலா வந்து லைஃப்ன்றத வந்து ஸ்பிளிட் அவுட் பண்றோம் சார். கஸ்டமர் கிட்ட வந்து புரிய வைக்கிறோம் லைஃப்ன்றத. ஓகே, ஓகே, லைஃப்ன்றத வந்து லைஃப்ல வந்து 2 பார்ட்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து ஈவெண்ட்ஸ்னு ஒன்னு இருக்கு. ஈவெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல நடக்கிற விஷயத்தை எல்லாமே வந்து நம்மள ஸ்பிளிட் அவுட் பண்ற மாதிரி தனியா அவங்க கிட்ட காட்டுறோம். கரெக்ட். அதை காமிச்சிட்டு அதுக்கு அடுத்து அவங்க என்னென்னலாம் இந்த ஃபினான்ஷியல் இப்போ இந்த ஈவெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப்ல ஈவெண்ட்ஸ்ல என்னென்னலாம் நடக்க போகுது, இந்த கேட்டகரிஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஸ்பிட் அவுட் பண்றோம். அது ஒரு ஓகே. ஜென்ரலா அவங்களுக்கு ரிமைண்டர் பண்ற மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல நடக்க போறதை இப்பயே அவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி ம். நம்ம அவங்களுக்கு வந்து பிளான் பிளான் ப்ரொஜெக்ஷன் பண்ண போறோம். கரெக்ட். ஓகே, ரைட். தேங்க்யூ, கரெக்டா சார்? தேங்க்யூ, தேங்க்யூ. கரெக்ட்டுங்க. தேங்க்யூ ஜெயக்குமார். கரெக்ட். வேற தேங்க்யூ யாராவது சார். உங்களை மியூட் பண்றேன் அப்போ. வேற யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதோட அப்சர்வேஷன், இந்த ஃபினான்ஷியல் அனாலிசிஸோட அப்சர்வேஷன் என்னென்னலாம் பாசிட்டிவ் பாயிண்ட் நடந்தது இதுல, இந்த ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ல யார் சொல்ல முடியும்? ஜஸ்ட் ப்ளீஸ் கிவ் அ ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன். ப்ளீஸ் கிவ் அ ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன். நான் இமீடியட்டா நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஹூஸ் ரெடி டு பார்ட்டிசிபேட்? ஓகே, ரைட். ஓகே, கிருஷ்ணகுமார் சார், நான் உங்களை அன்மியூட் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். யா, தேங்க்யூ. சார், இதுல வந்து ஃபியூச்சரை இமேஜினேஷன் பண்ணி நாம என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க வேணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம மைண்ட்லயே ஒரு இமேஜினேஷனா கொண்டு வர முடியும். ஓகே, கஸ்டமருக்கு நான் ஒரு இமேஜினேஷனை கொண்டு வரேன். அவர் ஒரு ஆஸ் அ பிரெட் வின்னர், ஆஸ் அ ஃபேமிலி மெம்பருக்கு எஸ் அவருக்கு சார். என்னென்ன விதமான ஈவெண்ட் இருக்கு, ஃபினான்ஷியல் ஈவெண்ட் அப்படின்றது இருக்கிறத நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்படி காமிக்கும் போது எஸ் சார். கஸ்டமருக்கு என்ன தோணுங்க? சைல்டோட எஜுகேஷன், இதுல எனக்கு ஒரு வந்து இது இருக்கு, ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இதுல இருக்கு வந்து அப்படின்ற கோல் என்ன அமௌண்ட்டும் பண்ணிக்கலாம், ரிலேட் டைம் பண்ணிக்கலாம். ஃப்ரேமும் இதுல வந்து எனக்கு மைண்டுக்குள்ள வந்துடும். ம், கரெக்ட், என் கரெக்ட். பொண்ணுக்கு இப்போ 2 வயசு ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 21 இயர்ஸ்க்குள்ளார நான் மேரேஜுக்கான ஒரு சொல்யூஷன் வைக்கணும், ஒரு கார்பஸ் அமௌண்ட் கிரியேட் பண்ணணும். 16 இயர்ஸ்ல எனக்கு எஜுகேஷன் கார்பஸ் வேணும். டைம் ஓகே, அண்ட் மணி இது ரெண்டையும் நான் அதில் கொண்டு வந்துட முடியும் சார். அதர் தென் என்னுடைய எல்லா விதமான கோல்ஸும் பேஸ்ட் ஆன் மை இன்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இன்சூரன்ஸ், மை இன்கம் அண்ட் ஹெல்த்.
சார் ஆடியோவே இல்லை சார். இப்போ நீங்க பேசுறது கேக்குது மேம், நீங்க பேசலாம் ப்ளீஸ். தேங்க்யூ. சார் நான் இப்பதான் கொஞ்சம் சார் மியூட்ல இல்ல சார், இவ்வளவு நேரம் உங்க ஆமா வாய்ஸ் கேட்கல சார். ஆமா நான் மியூட்ல இருந்தேன். ஸோ மெசேஜ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ. சொல்லுங்க மேம், உங்களோட அப்சர்வேஷன் என்ன இதுல? சார் என்னோட அப்சர்வேஷன் வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுமே டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் இருக்கு. இது நடுவுல நம்மளோட லைஃப்ல என்னென்னலாம் பண்ண வேண்டியதுன்றது நம்ம பிரிச்சு பிரிச்சு காட்டிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அவருக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துடுறோம். எது வேணும் எது பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்துறதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நமக்கு அந்த அவரு அந்த ஃபர்ஸ்ட் சார் சொன்ன சார் சுரேஷ் சார் சொன்னபடி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்னாரு. ஸோ நம்ம அடுத்த பிசினஸ் பண்றதுக்கு இது ஒரு பிளானிங் கொடுத்துடுறோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்துடுறோம். அடுத்தடுத்து ரெகுலரா நம்மள்கிட்ட ஒரு பிசினஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதுனால அவங்களுக்கு அது புரியும். ஸோ நம்ம விட்டு நம்ம அவங்க போக மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்டா நம்ம கைட் பண்றோம்ன்ற அந்த தெளிவு வரும். ஸோ இதெல்லாம் இருக்குது என்னோட லைஃப்ல, நான் பண்ண வேண்டியது இருக்குதுன்ற ஒரு புரிதலும் அவங்களுக்கு நல்ல தெளிவா அவங்களுக்கு விளங்கும் சார். ஓகே. ஸோ அப்போ இந்த கான்செப்டை நீங்க கஸ்டமர்கிட்ட எடுத்து இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத நீங்க நம்புறீங்களா ஸ்ட்ராங்கா? ஆமா சார். டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அப்சர்வேஷன். ஸோ இதுதான் இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ப்ரூவன் ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ். உங்களுக்கு டைம் அதிகமாக இல்லை, பட் அப்போ 5 மினிட்ஸில் நான் ஒரு ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ் பண்ணணும். அனாலிசிஸ் பண்ணும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்டோரி பில்ட் பண்றேன். ஒரு டேட் ஆஃப் பர்த் நடுவில் இருக்கிறது வந்து லைஃப். அந்த லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் 99.9% பேர் லாங் டேர்ம் லைஃபை வந்து வாழ்றாங்க. யார் யாரெல்லாம் லாங் டேர்ம் லைஃபை வாழ்றாங்களோ அவங்களுக்குலாம் ஈவெண்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஜாஸ்தியா இருக்கு. அந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஈவெண்ட், அவர் நம்மள்ட்ட என்னென்ன விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம செல் பண்றோமோ அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நம்ம ஈவெண்ட்டா நம்ம இங்க கொடுத்துடுறோம். டேர்ம் இன்சூரன்ஸ் செல் பண்ண போறோம், ஃபேமிலி ஃபினான்ஷியல் ப்ரொடக்ஷன். சைல்டு எஜுகேஷன், ஜீவன் லக்ஷ்யா ப்ராடக்ட் நம்ம செல் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட், இண்டெக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆர் யூலு ப்ராடக்ட், எனி பென்ஷன் ப்ராடக்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் பண்ணலாம். வெல்த் கிரியேஷன், எனி லாங் டேர்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் பண்ணலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ், இஃப் யூ வாண்ட் டு கிவ் அன் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூ கேன் செல். இல்லாட்டி நிறைய இன்னைக்கு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் எல்லாருமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட நீங்க டைப் பண்ணி ஒரு ஹெல்த் கன்சல்டன்டா இன்னும் இங்க இருக்கீங்க. ஸோ அதையும் நீங்க கொடுக்கலாம். ஸோ அகைன் லோன் ப்ரொடக்ஷன், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ நம்ம என்னென்ன ப்ராடக்ட் செல் பண்றோமோ எல்லாத்தையுமே நான் ஒரு நீடா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ரெக்வயர்மெண்ட் ஈவெண்ட்டா நான் கஸ்டமருக்கு கொடுக்குறேன். அப்ப நான் அவரையே செலக்ட் பண்ண சொல்லி சொல்றேன், சார் உங்க ஈவெண்ட்லயும் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு சார், இந்த ஆப்ஷன்ல எதை நீங்க நம்பர் 1 ப்ரையாரிட்டியா நீங்க செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறேன். அவரே செலக்ட் பண்ணிடுறாரு. ஓகே, நான் செலக்ட் பண்ணல, இப்ப யார் செலக்ட் பண்றாரு? அவரே செலக்ட் பண்ணிடுறாரு. நம்பர் 2, இதை ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்ப அவர் செலக்ட் பண்ணதுக்கான முக்கியத்துவத்தை என்ன பண்றாரு அப்படின்னா அவரே கிளைண்டே சொல்றாரு. 3வது, இது உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா அப்படின்றத நான் கேட்கிறேன். ஆமாங்க எனக்கு முக்கியம்னு சொல்லி சுரேஷ் சொல்றாரு. சோ இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், இதற்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோ சேவிங்கோ பண்ணலன்னா என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதை நான் கேட்கிறேன். பிரச்சனை எல்லாத்தையுமே கஸ்டமரே என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு. ஸோ அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு கவலையை தருமான்னு நான் சொல்லி கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர் கவலையை தரும்னு சொல்லி சொல்றாரு அவரு. ஸோ அப்படி சொல்லும் போது நான் என்ன சொல்றேங்க, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஆஸ் அ டாப் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டா உங்களோட ஃபேமிலி ஃபினான்ஷியல் கொடுக்கறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ என்னையும் நான் ஒரு ட்ரஸ்டபிள் அட்வைசரா நான் பொசிஷன் பண்ணிட்டேன். கஸ்டமரே அவரோட ப்ராப்ளத்தை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்ல வச்சுட்டேன். ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணும்போது, ஒரு எமோஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணும்போது, ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணும்போது கஸ்டமருக்கு அந்த விஷயமும் கன்வே ஆகும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு வின். ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சொல்ல முடியும். நம்ம ப்ராடக்ட்டுக்கான ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸையும் நம்ம பண்ணிடலாம். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு கிவ் அ சாட் பாக்ஸ். இந்த ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ் எப்படி இருந்தது? யூ கேன் கிவ் யுவர் கமெண்ட் இன் அ ஷார்ட் நோட். ஸோ சூப்பர், ஃபண்டாபிளஸ், எந்த மாதிரியான ஒரு பார்த்தீங்க அப்படின்னா வேணா கொடுக்கலாம். இல்ல நார்மலா இருந்தது, ஓகே, எந்த மாதிரியான ஒரு விஷயம் வேணா கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிவ் யுவர் கமெண்ட் இன் தி சாட் பாக்ஸ் ப்ளீஸ். Just give your comment in the chat box, please. Okay, fantastic, fantastic, fantastic. So, what is required? ஸோ இதை கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் தி கீ டு சக்சஸ் மை டியர் ஃப்ரெண்ட். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ் இஸ் கேரண்டீட்.
ஓகே, நம்மளோட டாபிக்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அகைன் நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அகைன் ஐ எம் கோயிங் டு தி பிபிடி பிரசன்டேஷன். நம்மளோட நெக்ஸ்ட் கான்செப்ட் ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபினான்ஷியல் நீட் அனாலிசிஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to talk about closely to end last topic for the day. லாஸ்ட் டாபிக் ஃபார் த டே என்ன பேச போறோம் அப்படின்னா we are going to talk about so third build your personal branding. ஸோ நீங்க பர்சனல் பிராண்டிங் நீங்க பில்ட் பண்ணணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஆஸ் அ ட்ரெயினரா ஹேவ் பில்டட் மை கம்பெனி. என்னோட கம்பெனியோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா which is nothing but டாஸ்க், TASSK லைஃப் இன்சூரன்ஸ் அகாடமி, லைஃப் இன்சூரன்ஸ் ட்ரைனிங் அகாடமி. இது என்னுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா which is nothing but a brand. நீங்க ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இருப்பீங்க. நீங்க ஆஸ் அ ஃபினான்ஷியல் கன்சல்டண்டா இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு நேம் கிரியேட் பண்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீலான்சர் இன்சூரன்ஸ் கன்சல்டண்டா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இருக்கீங்க. ஆனா உங்களுக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு கம்பெனி நேம் கிடையாது. பட் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரொஃபஷனல் அட்வைசர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு தனி பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யார் யாருக்கெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு தனி பிராண்ட் இருக்கோ அந்த பிராண்டை டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ ஐ எம் ஆல்சோ கோயிங் டு டைப் மை பிராண்ட் TASSK Insurance Training Academy. ஓகே, இன்சூரன்ஸ் ட்ரைனிங் அகாடமி. அதே மாதிரி இங்க பாருங்க க்ளோஸ் டு எண்ட். Let me read out. Okay. Right. So LMKV Financial Solutions, Global Financial Solutions, Insurance Solutions. Okay, 26 Alphabet Insurance Services, fantastic. So Ilango Associates, fantastic. உங்களோட நேமோட ட்ரஸ்டபிள் நேமோட இருக்கு, வெரி ஃபண்டாஸ்டிக். குளோபல் இன்சூரன்ஸ், ஃபண்டாஸ்டிக். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு சில பேர் ப்ரொஃபஷனல் அட்வைசஸ் ஒரு சில நேம் வச்சிருக்காங்க. KI இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ். ஓகே, Green Life Consultant Services. So Life Zone, your partner in insurance, fantastic. ஓகே, ஸோ உங்களோட இன்னும் நீங்கள் வந்து பிராண்டை கிரியேட் பண்ணணும் ஜெயக்குமார்ஜி. ஸோ கண்டிப்பாக கிரியேட் பண்ணுங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு லோகோ நீங்கள் கிரியேட் பண்ணுறது மேண்டேட்ரி. நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருந்தாலும் பட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூ ஆர் அ பிஸ்னஸ் பர்சன். நீங்க ஒரு பிஸ்னஸ் பர்சன், உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லா விதமான ப்ரமோஷன்ஸையும் நீங்க அதுல தான் பண்ணணும். இன்னைக்கு உலகமே என்ன பண்றாங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு எண்ட் இவங்க என்ன பண்றாங்க, உலகமே என்ன பண்ணுது அப்படின்னா தே ஆர் டூயிங் அண்ட் மார்க்கெட்டிங். முன்னாடி என்ன மார்க்கெட்டிங் பண்ணாங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு எண்ட் எல்லாமே போஸ்டர் மார்க்கெட்டிங் பண்ணாங்க, ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் வீடியோ மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் த ட்ரெண்ட் விச் இஸ் நத்திங் பட் இட் இஸ் நத்திங் பட் அண்ட் வீடியோ மார்க்கெட்டிங். இன்னைக்கு எல்லாருமே வீடியோ மார்க்கெட்டிங் பண்றாங்க. லெட் மீ க்ளோஸ் டு இட் ஸ்டாப் திஸ். ஜஸ்ட் நான் பிபிடி பிரசன்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வீடியோ மார்க்கெட்டிங்கான இதுக்கு போறேன், டாபிக்கு போறேன். ஓகே, just sharing my entire screen. So எல்லாருக்குமே என்னோட வாட்ஸ்அப் கிளியரா தெரியுதா? So kindly type yes no in the chat box please. என்னோட வாட்ஸ்அப் ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, கிளியர். ஸோ நான் ஒரு சில வீடியோஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இப்போ கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு நார்மலி எல்லா ப்ரொஃபஷன்ஸும் தே ஆர் டூயிங் அண்ட் வீடியோ மார்க்கெட்டிங். ஓகேங்களா, வீடியோ மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ மார்க்கெட்டிங் நீங்க பண்ணும் பொழுது உங்களுடைய கஸ்டமர்ஸ் க்ரோ ஆவாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க கான்செப்சுவலி ஒரு ட்ரஸ்டபிள் பர்சனா நீங்க ரீச் அவுட் ஆகலாம். ஸோ ஒரு டயட்டீஷியன் என்ன பண்றாங்க அப்படின்னா they are doing an video promotion. Just I will தூக்கம் இல்லாம நிறைய இஷ்யூஸ் இருக்கு. So what are the simple things that you would recommend?
eat before 7 dinner. People won't like it. Wherever you are, you may finish your work at 10, 12, whatever it is. Try to sleep by 10. That's also important. Very important to finish, because the moment Surya Bhagwan goes down, your digestive capacity goes down. So if you start making food at 10 and eat it at 12 midnight, it's called Asura Sandhi Vela. If you eat after, 7, 8 p.m., it's called like that because it's supposed to be the time when you can't digest, so all the devils come அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க. So the devils are these non-communicable diseases. Yeah. Okay, that's what we are facing. Correct. ஓகே, ஸோ ஒரு பாட்காஸ்ட் பண்றாங்க, ஒரு சின்ன ஒரு வீடியோ, ஒரு 1 minute வீடியோ ப்ரொமோஷன்ஸ் பண்றாங்க. லெட் வி சே ஒரு டயட்டீஷியன், அவங்களோட ப்ரொஃபஷனுக்காக ஒரு ப்ரமோஷன் பண்றாங்க. லெட் வி சே ஹீ இஸ் அ டிராவல் ஏஜென்ட். யூசுவலி ஹார்ஸ் ரைடிங் வந்து பீச்சஸ்ல பண்ணுவோம், மவுண்டன்ஸ்ல பண்ணுவோம். அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் கடலுக்குள்ளேயும் பண்ணலாம். அது எங்கன்னா ஜான்சிபார், டான்சானியா. ஜான்சிபார் வந்து ஆப்பிரிக்கால உள்ள டான்சானியாங்கிற ஒரு கண்ட்ரிக்குள்ள இருக்கு. பட் ஸ்டில் அது வந்து ஒரு செமி ஆட்டோனமஸ் ரீஜன். ஸோ ஜான்சிபார் ஹேஸ் இட்ஸ் ஓன் கவர்மெண்ட். ஜான்சிபார் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சிபலிகோ, அதாவது குட்டி குட்டி தீவுகளா அமைஞ்ச ஒரு பெரிய தீவு. ஸோ அந்த ஜான்சிபார்ல நிறைய பீச்சஸ் இருக்கு. அதுல நான் சொன்ன இந்த கடலுக்குள்ள போகக்கூடிய ஹார்ஸ் ரைடிங் வந்து பீச்ங்கிற ஒரு இடத்துல தான் நடக்கும். இது போக நீங்க வந்து ஸ்டோன் டவுன் ஒன்று விசிட் பண்ணுவீங்க. அது போக பிரிசன் ஐலாண்ட் ஒன்று பார்ப்பீங்க. இந்த பிரிசன் ஐலாண்ட் என்னன்னா, முன்னாடி ஸ்லேவ்ஸ் எல்லாம் கொண்டு அடைக்க செல் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஐலாண்ட் வச்சிருக்காங்க. ஸ்டில் அந்த செல் எல்லாம் அப்படி இருக்கு. ஸோ அந்த ஐலாண்டே போய் பார்க்கலாம். இந்த பிரிசன் ஐலாண்ட்ல அதை விட ஒரு முக்கியமானது என்னன்னா, இந்த அல்டாப்ரா டாட்டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க கூட அந்த மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மனுஷனோட இடுப்பளவு வரைக்கும் அந்த டாட்டாய்ஸ் வளரும். அந்த அரிய வகை டாட்டாய்ஸ் வந்து அங்க இருக்கு. இது போக குசா கேவ்ஸ், அப்படி சோ மச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு. நீங்க ஜான்சிபார் பிளான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 4 to 6 days கம்ஃபர்டபுளா பிளான் பண்ணலாம். நமக்கு வந்து 1 stop ஃபிளைட்ஸ் இந்தியால இருந்தே இருக்கு. ஜூன் டு அக்டோபர் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நீங்க தோ சேல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு ஒயிட் கலர் துணியை வச்சு ஒரு போட் சேல் ஆகிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஜான்சிபார்ல தான் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் ஜான்சிபாருக்கு வந்து ஸ்பைஸ் ஐலாண்ட்னு இன்னொரு பேர் இருக்கு. ஏன்னா அங்கிருந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, நம்ம ₹1 கொடுத்தாலே அவங்க 30 டான்சானியா ஷில்லாங்ஸ் தருவாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங்கோ இல்லை நம்ம டிராவல் எக்ஸ்பென்சஸோ அங்கே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன். ஓகே, இந்த ப்ரமோஷன்ஸ் டாக்டர்ஸ் கூட இந்த மாதிரி பண்றாங்க. Why do some people suffer from heart attacks while exercising when exercising is actually supposed to be good for the heart? If you like clarity on such confusing topics, kindly do consider following me. When you exercise, your heart beats faster, pumps a lot more blood, and also works harder than usual. But listen, this is completely normal and it actually makes the heart stronger over time. But here's the catch, your heart must be trained to bear this stress gradually. Point number 2. In order to do this, doctors use a treadmill ECG to set a safe heart rate for you to exercise. And this also gives us roughly how much effort your heart can tolerate. So if you increase your workout slowly within this safe range, your heart will adapt. And over time, the same exercise becomes easier and you can start pushing harder. But if you push too hard suddenly, like dancing too vigorously, running too fast, or lifting too heavy weight that is going beyond your effort tolerance, your heart might not be able to keep up at that moment. And this can trigger off dangerous events like an arrhythmia or even a heart attack, especially if you have an undiagnosed cardiac disorder. And that's what probably happened in this unfortunate incident. My condolences to the family. So train smart, start slow, increase your intensity gradually, and know your limits. And if you're in any way unsure about your heart health, please get checked before you push yourself too much. And if you found this information useful, kindly do like and share this with your friends. ஓகே, ஆல்மோஸ்ட் அ டாக்டர். என்ன பண்றாரு அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன பண்றாரு அப்படின்னா பண்றாரு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஒரு வீடியோ மார்க்கெட்டிங் பண்றாங்க, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்க. இன்னைக்கு உங்களுடைய ப்ராடக்ட்ஸையும் சர்வீசஸையும் நீங்க இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க பண்ணல அப்படின்னா, வீடியோ மார்க்கெட்டிங் ஸ்பெஷலி வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணல அப்படின்னா, நீங்க லாங் டேர்ம்ல நீங்க ஒரு ட்ரஸ்டபிள், ஒரு ஹையர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அட்வைசரா மாற முடியாது. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட், நீங்க உங்களோட பர்சனல் பிராண்டை கிரியேட் பண்றது மட்டும் கிடையாது, உங்க பர்சனல் பிராண்டை நீங்க ப்ரமோட் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்டா நீங்க பண்ணும் பொழுது, யூ வில் பிகம் எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இன்சூரன்ஸ் ஃபினான்ஷியல் கன்சல்டண்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மாறலாம்.
ஸோ நவ் ஐ ஆம் ஓப்பன் ஃபார் தி கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் ஆகிறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் ரிலேட்டட், இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் ரிலேட்டட் எதுவும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ட்ரைனிங் ரிலேட்டட் ரெக்வயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ வி ஹேவ் நெக்ஸ்ட் 5 minutes ஆஃப் டைம். இந்த 5 minutes ஆஃப் டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ யாரும் நெக்ஸ்ட் 30-40 செகண்ட்ஸ்க்கு இஃப் யூ ஆர் நாட் ரைசிங் யுவர் ஹேண்ட், ஸோ வி வில் கன்க்ளூட் த செஷன். ஓகே, ஜெயக்குமார்ஜி. ஸோ ஜெயக்குமார்ஜி, உங்களை நான் வந்து அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் டாக் நவ் ப்ளீஸ். சார் எஸ். நம்ம பிராண்ட் பில்டிங்லாம் எப்படி பண்றதுன்னு ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆப் இது மாதிரி ஏதாவது ஒரு இன்புட்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே, ரைட். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2-3 ஆப்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ தாட் ஆஃப் டூயிங் இட் க்ளோஸ்லி டு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று நீங்கள் வீடியோவாக நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஸ் நீங்கள் வேணால் எழுதிக்கலாம். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இன்ஷாட் ஆப் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப் இன் தி மார்க்கெட். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் ஆப். இது நீங்கள் வந்து இன்ஷாட் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்ஷாட் ஆப் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப் நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு. அதே ஓகே மாதிரி சார். வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு ஐ வில் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட குரூப்பில் நான் ஒரு சில ஆப்ஸோட நான் லிங்க் அனுப்பிச்சு விட்றேன். நீங்கள் அந்த லிங்கை சரிங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆடியோ மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க, பட் அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கெட்ச் பிரிண்ட் அவுட்ஸ் அவங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் அதில் பெஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் நான் எதுன்றதை நான் சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அனுப்பிச்சு விட்றேன். பட் irrespective ஆஃப் வீடியோ எடிட்டிங், InShot இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்ளிகேஷன். ஓகே சார். பிராண்டிங் கிரியேட் பண்ணணுங்களா சார்? எந்த மாதிரி பிராண்டிங் கிரியேட் பண்ணலாம் சார்? நேம், பிராண்டிங் நேம் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இருக்குங்களா, இல்ல ஜென்ரலா எப்படி பண்ணா பட் ஒரு அட்ராக்டிவா இருக்கும்? க்ளோஸ்லி டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட நேமை பிராண்டாக கிரியேட் பண்ணுவாங்க. வை? பிகாஸ் ஃபினான்ஷியல் கன்சல்டன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களோட வந்து நேம் இஸ் ஈக்குவல் டு அன் பிராண்ட். உங்களை எல்லாருமே ஜெயக்குமார் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசி ஃபினான்ஷியல் கன்சல்டண்டாக தெரியும். ஸோ உங்களோட நேமை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சல்டேஷன் கிரியேட் பண்ணலாம், ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணலாம். பட் இல்லை அப்படின்னா கூட ஒரு ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கிரியேட் ஃபார்ச்சூன் இன்சூரன்ஸ் கம்பெனி. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வேர்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட கம்பெனியோட நேமை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சரிங்க சார். ஓகே சார். ரைட். ஸோ எனி ஓகே. அதர் பர்சன்ஸ், எனி அதர் கொஸ்டின்ஸ்? உங்களோட ரைஸ் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will answer it. Okay, I think so there is no question. So still we will wait for 20 more seconds. Yeah. சுரேஷ்ஜி சொல்லுங்க, அன்மியூட் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணலாம். சார் இப்போ நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க சார், அதுக்கு எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஸோ வெப்சைட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா GoDaddy இஸ் ஒன் ஆஃப் தி சீப்பஸ்ட் ஆப்ஷன். ஓகே ஓகேங்களா? சார். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களோட கம்பெனியோட லோகோ கிரியேட் பண்ணணுங்க. ஒரு ஓகே நேம் சார். வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு URL வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ என்னோடது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாஸ்க் இன்சூரன்ஸ் ட்ரைனிங் அகாடமி. நான் task.co.in அப்படின்றத நான் வந்து ஒரு URL-ஆ நான் எடுத்திருக்கேன், ஒரு வெப்சைட் அட்ரஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட கம்பெனியோட நேமை நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட கம்பெனியோட வெப்சைட்டுக்கு நீங்க போக முடியும். ஸோ நீங்க கம்பெனியோட வெப்சைட் கோடாடிக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அவங்களே அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க என்னென்ன URLs அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட நேம்க்கு ஈக்குவலண்டா அதை பேஸ் பண்ணி ஒரு டொமைனை பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த டொமைன் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் சைட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதுல உங்களோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ், போட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ GoDaddy is one of the cheapest and best option. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். Yeah. Any other questions? I'll wait for some more seconds. Yes. பாலாஜ் சார் நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். இப்போ சார் நீங்க பேசலாம். சார் இப்போ வந்து ஆக்சுவலா வந்து ஒரு 1 இயரா வந்து பிசினஸே பயங்கர டல்லா இருக்க மாதிரி இருக்கு. லைஃப் Okay. இன்சூரன்ஸ் ஓகே. அது வந்து இப்படியே தான் இருக்குமா, இல்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா, இல்ல ஏதாவது? ஏன்னா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஏஜென்ட்டுக்கு வந்து கமிஷனும் குறைச்சாங்க.
ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூலிப் தான் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ யூலிப்பில் கமிஷன் கிடையாது. ஓகே, அப்படிலாம் இருக்கும் போது எம்டிஆர்டின்றதே ஒரு ஒரு சேலஞ்ச் ஆகிடுமா, இல்லை பிஸ்னஸ் ஏதாவது மாறத்துக்கு சான்சஸ் இருக்கா? ஏதாவது உங்களுடைய ஐடியா சார்? நான் சொல்றது புரியுதா சார் உங்களுக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடில ரொம்ப ஈஸியா இருந்தது, 35% ஈஸியா பண்ணிடலாம். எப்படினாலும் பிசினஸ் பண்ணிடலாம், லாபம்லாம் நல்ல ப்ராடக்ட் நல்லா பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்து மார்க்கெட்டே வந்து ரொம்ப இதுவாக இருக்கு. ரெண்டாவது அதுக்கேற்ற மாதிரி அங்கேருந்து ப்ரெஷரும் நிறைய வருது. சார் பிஸ்னஸ் கொடுங்க சார், பிஸ்னஸ் கொடுங்க சார்ன்றாங்க. இப்படியே தான் இருக்குமா மார்க்கெட்டு? இல்லைன்னா ஏதாவது உங்களுடைய நாலேஜ்ல சொல்லுங்க சார், ஏதாவது இம்ப்ரூவ் ஆகுமா, இல்லை ஏதாவது பாசிட்டிவா எவ்ரி இருக்குமா? மார்க்கெட் இஸ் டென் டு சேஞ்ச் சார். மார்க்கெட் வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சார். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடியோட க்ளோஸ்லி டு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது, ஒரு 1 இயர்க்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ பிஸ்னஸோட ஃப்ளோ என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ ஈவன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு ஐஆர்டிஐ ரிப்போர்ட் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து பிஃபோர் த ட்ரைனிங் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஜனவரி அண்ட் ஃபெப்ரவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை வந்து இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா சேல் ஆயிருக்கு ஆல் ஓவர் த ஐஆர்டிஐ ரிப்போர்ட். அதாவது போன கம்பேரிட்டிவ் டு ஜான் ஃபெப் மார்ச் லாஸ்ட் ஒரு 4 இயருக்கு கம்பேர் பண்ணும்போது ஜான் ஃபெப்ரவரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்த பிஸ்னஸ் ஹையர் பிஸ்னஸ் போன வருஷங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கு. பட் எம்டிஆர்டி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 265 பண்ணிருக்காங்க சென்னை 2ல. பட் இப்போ வந்து எம்டிஆர்டி வந்து 2001 தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ 65 வந்து ஷார்ட் ஆகுது. அப்போ இந்த வருஷம் இன்னும் ஷார்ட் ஆகுன்ற ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அப்படி இருக்கும்போது பிசினஸ் எப்படி வருதுன்னு சொல்றீங்க? பிசினஸ் எப்படி ஃப்ளோ நல்லா இருக்குன்றீங்க? பிஸ்னஸ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஒன்லி அண்ட் எல்ஐசி ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம மட்டும் சொல்ல முடியாது. ஆல் ஓவர் எல்லா கம்பெனியோட ப்ராடக்ட்ஸும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நல்லா வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. அப்கமிங் இன்னைக்கு ஐஆர்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2024-25 அகைன் நான் சொன்னேன் இல்லையா, 2024-25 நியூ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறாங்க. ஒரு நியூ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் லான்ச் ஆகுது அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் அனாலிசிஸ் பண்ணாமல் இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்களா? எனக்கு மார்க்கெட்ல ஸ்கோப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்சூரன்ஸ் விற்கிறதுக்கான எனக்கு ஸ்கோப்பே இல்லை அப்படின்னா நான் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டர் ஒரு 100% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் விரும்புவேனா? ஓகே, அப்போ இன்னொரு 3 கம்பெனி தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த லைசன்ஸ். இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 26 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு ஒரு 3 கம்பெனி காம்படிஷனுக்கு வரப்போகுது. ஸோ அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஹையர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ காம்படிஷன் ஹையர் ஆகுது அப்படின்னாலே ஒரு கம்பெனிஸ் உள்ள வராங்கனாலே பிஸ்னஸ் நல்லா இருக்கு அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பட் நம்ம உங்களுக்கு வந்து டவுனா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கலாமா அப்படின்றத பத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். ஸோ உங்களுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி எதுவும் வேணும் அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி கால் மீ சார். நம்ம உங்களோட பிஸ்னஸ் பற்றியே நம்ம டைரெக்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 3 மந்த் ஆன்லைன் மென்டார்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மந்த்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸாக இருந்தாலும் க்ளோஸ்லி டு டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் வி வில் பி கிவிங் அ ரிப்ளை டு இட். ஸோ என்னன்னா மென்டார்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றது இட் இஸ் நாட் ஒன்லி அண்ட் 2 hours ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதில் நீங்கள் எந்த டைமில் நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னாலும் நான் வந்து எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்குமோ நான் உங்களுக்கு திருப்பி நான் வந்து கால் பேக் கொடுத்துருவேன். வை பிகாஸ் உங்களோட நம்பர் எல்லாமே வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா நான் சேவாக இருக்குது. வை பிகாஸ் நீங்கள் ப்ரிவிலேஜ் டாஸ்கோடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிஸ். ஸோ உங்களோட நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா வி வில் பி கிளாரிஃபைங் ஆல் யோர் டவுட்ஸ். ஸோ உங்களோட பிஸ்னஸை இண்டிவிஜுவல் இம்பாக்ட் எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஃப்ரீ டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வி வில் கம் அவுட் வித் லாட் ஆஃப் ஐடியாஸ். ஓகே சார், தேங்க்யூ. Done. Okay, any other questions? Any other questions? Okay. ஓகே, எதுவும் ரைஸ் அண்ட் ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வி ஆர் கன்க்ளூடிங் அ தேர்ட் மாடியூல் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ என்னோட வீடியோ மாடியூல் 2க்கும் மாடியூல் 3க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வித்தின் க்ளோஸ்லி டு 2 days உங்களுக்கு மாடியூல் 2 அண்ட் மாடியூல் 3 ரெண்டுமே கையில் வந்துடும். ஸோ யாருக்கெல்லாம் மாடியூல் 1 உங்களுக்கு வந்து வியூ ஆகலையோ
யூடியூப்பில். ஸோ கைண்ட்லி பர்சனலி கனெக்ட் டு அஸ். எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஸோ உங்களோட இமெயில் ஐடியை நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதை நான் கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are doing an manual entries. ஸோ அதனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசால்வ் பண்ணி கொடுப்போம். So thank you so much and wish you all the best and have a blasting business months ahead. Wish you all the best. நம்மளோட அடுத்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கம்மிங் மண்டே 5 o'clock to 7 o'clock ஒரு ப்ராடக்டோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா கான்செப்டோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ ஸோ மச்.